நம்முடைய ஆத்மநாயகனான இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. முதலாவது நாளாகமத்தின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 11வது வசனத்தை நாம் எல்லோரும் வாசித்தோம். கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள். Seek the Lord and his strength. அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். Seek his presence continually. அவருடைய சமூகத்தை நித்தமும் தேட வேண்டும் என்று, அவருடைய வல்லமையை நாம் நாட வேண்டும் என்று இங்கே வாசித்திருக்கிறோம். பிரியமான தேவ ஜனமே, கர்த்தருடைய சமூகமும் கர்த்தருடைய வல்லமையும். இன்றைய செய்திக்கு ஒரு சின்ன தலைப்பு கொடுக்க வேண்டும் என்றால், கர்த்தருடைய சமூகமும் கர்த்தருடைய வல்லமையும். நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம் கர்த்தருடைய சமூகம் என்றால் என்ன. நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம் கர்த்தருடைய வல்லமை என்றால் என்ன. கர்த்தருடைய சமூகத்திற்கும் கர்த்தருடைய வல்லமைக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன? கர்த்தருடைய சமூகத்திற்கும் கர்த்தருடைய வல்லமைக்கும் இருக்கிற ஒற்றுமைகள் என்ன? கர்த்தருடைய சமூகம் என்ன செய்கிறது? கர்த்தருடைய வல்லமை என்ன செய்கிறது? கர்த்தருடைய சமூகத்தை குறித்து வேதாகமத்திலே பரிசுத்தவான்கள் மூலமாக நாம் என்ன ஆலோசனை பெறுகிறோம் என்றால், அனுதினமும் அல்லது நித்தமும் அவருடைய சமூகத்தை தேட வேண்டுமா? Seek his presence continually. இடைவிடாமல் அனுதினமும் அவருடைய சமூகத்தை தேட வேண்டுமாம். கர்த்தருடைய சமூகம் என்றால் பிரசன்ஸ். பிரசன்ஸ் என்பது என்னதுங்க? தேவன் இருக்கிறார். தேவனுடைய சமூகம் என்றால் தேவன் இருக்கிறார் என்பது பொருள். தேவன் எங்கே இருக்கிறார்? தேவனுடைய சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் என்றால் தேவன் இருக்கிறார் அல்லவா? அவர் இருக்கிற இடத்தை நாம் தேட வேண்டும். தேவன் எங்கே இருக்கிறார்? அவர் பரலோகத்தில் இருக்கிறார். தமக்கு சித்தத்தின்படியெல்லாம் தமக்கு சித்தமானதின்படியெல்லாம் நடப்பிக்கிறார். இந்த பரலோகத்தில் இருக்கிற தேவனை விசுவாசிக்கிற ஒவ்வொரு மனிதனும் மனுஷியும் நம்பிக்கையின் வடிவமாக அல்லது மகிமையின் நம்பிக்கையின் வடிவமாக தங்களுடைய இருதயத்திலே பெற்றுக்கொள்கிறார்கள். தங்களுடைய இருதயத்தில் பெற்றுக்கொண்ட இந்த தேவனுடைய சமூகத்தை அல்லது தேவனுடைய பிரசன்ஸ் நாம் அனுதினமும் ஒவ்வொரு நிமிடமும் தேட வேண்டும் என்றால் என்ன பொருள்? அதை நமக்குள்ளே இருக்கிறாரே, நிழல் போல என்னை தொடர்ந்து வருகிறாரே, என்னோடு எப்பொழுது இருக்கிறாரே, நாசியின் சுவாசத்தை பார்க்கலும் அருகாமையில் இருக்கிறாரே, இவரை இனி ஏன் நான் தேட வேண்டும்? சொல்லுங்களேன், ஏன் இனி இவரை நான் தேட வேண்டும்? அவரை தேடுவது என்றால் என்ன? அவருடைய சமூகத்தை நாடுவது என்றால் என்ன? தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். தமக்கு சித்தமானபடியெல்லாம் செய்கிறார். தமக்கு சித்தமானபடியெல்லாம் தேவன் நம்பிக்கையின் வடிவமாக அவரை விசுவாசிக்கிறவர்களுக்குள் இருக்கிறார். இப்பொழுது என்ன செய்கிறார்? அவருடைய சித்தத்தின்படி செய்கிறாரா? பரலோகத்தில் இருக்கிற தேவன் தமக்கு சித்தமானபடி எல்லாம் செய்கிறார். நம்பிக்கை, மகிமையின் நம்பிக்கையின் வடிவமாக உங்களுடைய இருதயங்களில், என்னுடைய இருதயங்களில் இருக்கிறார் என்றால், அவருடைய சமூகம் நமக்குள் இருக்கிறார் என்றால், அவருடைய சித்தத்தின்படி நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா? அவருடைய விருப்பத்தின்படி நம்முடைய ஓட்டம் இருக்கிறதா? நம்முடைய திங்கிங், நம்முடைய சிந்தைகள், நம்முடைய எண்ணங்கள், இதெல்லாம் அவருடைய விருப்பத்தின்படி இருக்கிறதா? தேவனுடைய சமூகம் எனக்குள் இருக்கிறது என்றால் அவருடைய விருப்பம் என்னில் நிறைவேற வேண்டும். அவர் என்ன நினைக்கிறாரோ, பரலோகத்தில் ஒரு இம்மி அளவு ஆகிலும், சின்ன அளவாகிலும் அவருடைய சித்தத்துக்கு விரோதமாக ஒன்று நடப்பதில்லை. அவர் என்ன சொல்லுகிறாரோ அதான் நடக்கிறது. அவர் என்ன விரும்புகிறாரோ அதான் நடக்கிறது. ஆனால் பூலோகத்தில் கொஞ்சம் வித்தியாசமான ஒன்று. கர்த்தருடைய சமூகத்தை நாடுகிற தேடுகிற தேவ ஜனங்களுடைய இருதயத்திலே கர்த்தர் வாழ்கிறார், இயேசு வாழ்கிறார் என்று சொல்லுகிறோம். ஆனால் அவருடைய சித்தத்தின்படி நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா? அதைத்தான் நாம் நாட வேண்டும். அவருடைய சமூகத்தை நீங்கள் தேடுங்கள் என்றால், நான் எனக்குள்ளாகத்தான் அவருடைய சமூகம் இருக்கிறது. என் சபையில் தான் அவருடைய சமூகம் இருக்கிறது. என் வீட்டில் தான் அவருடைய சமூகம் இருக்கிறது. ஆனால் அதை அனுதினமும் நான் தேட வேண்டும் என்றால் என்ன பொருள்? எனக்குள் வாழ்கிற தேவனுடைய சித்தத்தின்படி என்னுடைய வாழ்க்கை அமைய வேண்டும். என் வேலை அமைய வேண்டும். என் ஊழிய ஓட்டம் அமைய வேண்டும். என்னுடைய ஆசைகள் அமைய வேண்டும். தூக்கம் கூட அப்படி அமையணும். அவருக்கு சித்தம் இல்லாமல் சர்ச்சிலையெல்லாம் வந்து தூங்கக்கூடாது. அவருக்கு சித்தம் இல்லாமல் சர்ச்சிலையெல்லாம் தூங்கக்கூடாது. அவருக்கு சித்தம் இல்லாமல் வீட்லையும் தூங்கக்கூடாது. எல்லாவற்றையும் நீங்கள் கவனித்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில் அவருடைய சமூகவுடைய பிரசன்னம் உங்களுக்குள் இருந்தால் அவருடைய சித்தத்தின்படி உங்களுடைய வாழ்க்கை அமையும். ஒரு ஆராதனைக்கு நீங்கள் போகிறீர்கள்,
அந்த ஆராதனையிலே போய் நீங்கள் நின்ற மாத்திரத்தில் அங்கே ஆராதிக்கிற அந்த ஆராதனை உங்களுக்குள் ஒரு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி ஒரு மனதை உண்டாக்கி ஒரே சிந்தை உங்களுக்குள் உருவாக்கும் போது அதை மாத்திரம் பிரசன்னம் என்று நினைத்து விடாதீர்கள். தட் இஸ் த பவர் ஆஃப் ஹிஸ் பிரசன்ஸ். அவருடைய சமூகத்தின் வல்லமை அது. நிறைய பேருக்கு இதனுடைய வித்தியாசம் விளங்குகிறது இல்லை. அதை தேவனுடைய சமூகம் என்று தவறாக நீங்கள் எண்ணி விடாதீர்கள். ஒரு பிரசங்கத்தை கேட்கும் போது இந்த கூஸ் பம்பு சொல்லுகிறார்களே, புல்லரிக்கிற விதியம், உடைய சரீரம் புல்லரிக்கிறது என்றால் அதை மாத்திர தேவனுடைய சமூகம் என்று நினைத்து விடாதீர்கள். அது அந்த வார்த்தையின் மூலம் உண்டாகிற வல்லமை. ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது திடீரென்று நீங்கள் அபிஷேகிக்கப்படுகிறதை போல உணர்கிறீர்கள் என்றால், நீங்கள் அந்நிய பாஷைகளை பேசுகிறீர்கள் என்றால், ஏதோ ஒரு புதிவிதமான உணர்வை நீங்கள் பெறுகிறீர்கள் என்றால் அதை சமூகம் என்று நினைத்து விடாதீர்கள். அது சமூகத்தின் வல்லமை. நீங்கள் அவருடைய வல்லமை அனுதினம் தேட வேண்டும் என்று வேதம் உங்களுக்கு அறிவுறுத்தவில்லை. வேதம் உங்களுக்கு என்ன அறிவுரை சொல்லுகிறது என்றால், seek his presence daily or continually. அனுதினமும் அவருடைய சமூகத்தை நாடுங்கள். அவருடைய சமூகம்னு நம்ம எதுக்கெல்லாம் பேர் வச்சிருக்கோங்க? அவருடைய பிரசன்னன்றதுக்கு நம்ம எதெல்லாம் பேர் வச்சிருக்கிறோம்? அவருடைய சமூகம் என்பதற்கு நம்ம எதையெல்லாம் நம்ம சொல்லுகிறோம்? தேவன் இருக்கிறதுக்கு பேர் தாங்க சமூகம். தேவன் இருக்கிறார் இல்லையா, அதுக்கு பேர் தாங்க பிரசன்னம். தேவன் இவ்விடத்துல பிரசன்னமாகி இருக்கிறார். தேவனுடைய இந்த பிரசன்னத்திற்கு, தேவனுடைய இந்த சமூகத்திற்கு நீங்கள் ஒரு வேளை வேற ஏதாவது ஒரு வடிவங்களை கொடுத்து வைத்திருந்தால் அதை இன்றைய நாளிலிருந்து தூக்கி எறிந்து விட்டுட்டு கர்த்தருடைய வேதம் சொல்லுகிற, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிற அவருடைய சமூகத்தை நாடுங்கள். ஜெபிக்கும் போது, வீட்டில் ஜெபிக்கும் போது இது கர்த்தருடைய சமூகம் என்று சொல்லுகிறார். ரொம்ப நல்லது. சபைக்கு வரும்போது, சபைக்கு போவது கர்த்தருடைய சமூகத்துக்கு போறேன்னு சொல்லுகிறார். நல்லது. ஒரு பெரிய காங்கிரிகேஷன், ஒரு பெரும் கன்வென்ஷன் அல்லது ஒரு கான்ஃபரன்ஸ், எங்கேயோ ஒரு தேவனை ஆராதிக்கிற ஒரு பெரும் கூட்டத்திற்கு நாம் போகும்போது அதே தேவனுடைய சமூகம்னு சொல்லுகிற. நல்லது. ஆனால் முறையான தேவ சமூகம் இது அல்ல. முறையான தேவ சமூகம் என்பது எதுங்க? கர்த்தர் இருக்கிறார். எங்கே 2 பேர் 3 பேர் என் நாமத்தினாலே கூடி இருக்கிறார்களோ அங்கே நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நீங்கள் கவனியுங்கள் கொஞ்சம். 2 பேர் 3 பேர் கூடி வருகிற இடத்தில் மாத்திரமல்ல, கொஞ்சம் பேச மட்டும் பேச கூட்டி 2 பேர் 3 பேர் கூடி வருகிற இடத்துக்கு மாத்திரமல்ல, நீங்கள் கர்த்தரை விசுவாசித்தாலே உங்களுடைய இருதயங்களில் இருக்கிறார். பரலோகத்தை கர்த்தருடைய சமூகம் சொல்லலாம், உங்க சபையை கர்த்தருடைய சமூகம் சொல்லலாம், உங்க வீட்டில் இருக்கிற அந்த ஜெப அறைய கர்த்தருடைய சமூகம் இருக்கிற இடம் சொல்லலாம். நீங்க 2 பேர் 3 பேர் சபையிலேயோ அல்லது வீட்டிலேயோ கூடி ஜெபிக்கும் போது இங்கே தேவ சமூகம் இருக்குன்னு சொல்லலாம். நீங்க இவைகளை எல்லாம் நம்பினாலும் ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள், கர்த்தர் இருப்பதுதான் சமூகம். நீங்கள் பிரயாணம் பண்ணினாலும், அமர்ந்தாலும், தூங்கினாலும் எல்லா நேரமும் தேவன் உங்களோடு இருக்கிறார். கர்த்தருடைய சமூகம் உங்களுக்குள்ள இருக்கிறது. கர்த்தருடைய பிரசன்னம் உங்களோடு இருக்கிறது. எபிரேய மொழியில் சொல்லுவாங்க பாருங்க, ஷக்கீனா மகிமை அப்படின்னு. ஷக்கீனா அப்படிம்பாங்க. அந்த மகிமை, அந்த கர்த்தருடைய மகிமை என்பதற்கு பல அர்த்தம் உண்டு. கர்த்தருடைய ஷக்கீனா அப்படின்னா பல அர்த்தம் உண்டு. அவருடைய வல்லமையை குறிக்கும், அவருடைய பிரசன்னத்தை குறிக்கும், அவருடைய பிரகாசத்தை குறிக்கும், அவருடைய கிரியைகளை குறிக்கும், கர்த்தருடைய பல காரியங்களை குறிக்கும். இங்க வேதத்தை நீங்கள் கொஞ்சம் கவனியுங்கள். கர்த்தரையும் அவர் வல்லமையும் நீங்கள் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். இப்போ நம்ம எதை நாடணுங்க? எதை நாடணும்? கர்த்தரை இல்லை, எதை நாடணுமா? கர்த்தரையும் சொல்லுங்க. யாரை நாடணுமா? கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்க. அனுதினமும் கர்த்தரையும் அவர் வல்லமையை நாடுங்க இந்த வசனம் சொல்லுதா? இதுக்கு என்னங்க பொருள்? கர்த்தர் எனக்குள்ள தான் இருக்கிறார், கர்த்தர் எனக்குள்ள இருந்தாலே வல்லமை இருக்குன்னு தான் பொருள். இப்போ அனுதினமும் கர்த்தரை நீங்கள் நாட வேண்டும், அவருடைய வல்லமையை நாட வேண்டும் என்று வேதம் சொல்கிறதா? அனுதினமும் கர்த்தரை நாடுங்கள், அவருடைய வல்லமையை நாடுங்கள் என்றால் என்ன? நான் ஒரு நபருக்காக ஜெபிக்கிறேன் அல்லது நீங்கள் ஒரு நபருக்காக ஜெபிக்கிறீர்கள், ஒரு பெரும் வியாதி குணமாகி விட்டது, கர்த்தருடைய வல்லமை புறப்பட்டு அந்த மனிதனை சுகமாக்கி விட்டது. எவ்வளவு சந்தோஷம் அந்த குடும்பத்தாருக்கு, அந்த மனிதனுக்கு. பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் நூற்றுக்கணக்கான வியாதியஸ்தர் படுத்து கிடக்கிறார்கள். நீங்கள் அங்கே போய் கை வைக்கும் போது
அந்த வியாதியஸ்தர் எழும்புகிறார்களா? மரணப்படுக்கையில் இருக்கிற அந்த நோய்வாய்ப்பட்ட ஜனங்கள் எழும்ப முடியுமா? உங்களிடத்தில் தான் வல்லமை, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த கர்த்தருடைய வல்லமை உங்களிடத்திலிருந்து தான் புறப்பட்டது. அந்த வியாதியஸ்தரை சுகமாக்கினது, அந்த சுகவினனை பலப்படுத்தினது. இப்போ நான் கேட்கிறேன், ஹாஸ்பிட்டல்களை, அநேக மருத்துவமனைகளை நூற்றுக்கணக்கான வியாதியஸ்தர் உண்டல்லவா? நீங்கள் போய் கைகளை வைத்து ஜெபித்தால் அங்கே வல்லமை வெளிப்படுமா? நோ. அதற்கு வரங்களை கர்த்தர் கொடுக்கிறார். ரியாலிட்டியை நான் பேசுகிறேன், யதார்த்தத்தை நான் உங்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட ஊழியங்களை செய்வதற்கு சில ஊழியர்களை கர்த்தர் பயன்படுத்துகிறார். அபரிமிதமான வல்லமையினால் அவர்களை நிரப்பி அந்த ஊழியத்தை செய்ய வைக்கிறார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில நீங்கள் கர்த்தரையும் அவருடைய வல்லமையும் நாடுங்கள். ஆனால் அனுதினமும் அதை தேடிட்டு உட்கார்ந்துருக்காங்க. அனுதினமும் இங்க இருக்கிற தண்ணி அப்படி திராட்சை ரசமா மாறிடணும், அது ஒரு வல்லமை. திராட்சை ரசமாக தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றுவது ஒரு வல்லமை. ஆதி அப்போஸ்தலர்கள் நாட்கள்ல கூடி இருக்கும் போது அக்னி வெளிப்பட்டது, அக்னி நாவுகள் வெளிப்பட்டது, அது கர்த்தருடைய வல்லமை. நீங்கள் அனுதினமும் நீங்கள் கூடி வருகிற இடங்கள்ல அக்னி நாவுகள் எல்லாரும் பார்க்கும்படி வெளிப்பட்டால் நன்றாயிருக்குமே என்று சொல்லி அனுதினமும் அந்த வல்லமையை நாடிக்கொண்டிருக்காதீர்கள். கர்த்தருடைய வல்லமையை உங்களுடைய தேவைக்கு நாடுங்கள். கர்த்தருடைய வல்லமையை உங்களுடைய பிரயோஜனத்திற்காக நாடுங்கள். கர்த்தருடைய வல்லமையை தேவையில்லாமல் நாடாதீர்கள். இன்னைக்கு நிறைய பேருக்கு வித்தியாசம் புரிகிறது இல்ல. வல்லமை நாள் நிரப்புங்க, வல்லமை நாள் நிரப்புங்க, வல்லமை நாள் நிரப்புங்க. நீங்க ஜோமனாலும் ஜோமனாலும் அவருடைய நாமத்தை விசுவாசித்தாலே அந்த நாமத்துக்குரிய வல்லமை பிசாசுகளை துரத்த ஆரம்பிக்கும், வியாதிகளை குணமாக்க ஆரம்பிக்கும். உங்கள் விசுவாசம் என்றால் என்ன? கர்த்தரை செயல்பட வைப்பதுதான் உங்களுடைய விசுவாசம். கர்த்தர் சுயாதீனத்தோடு, கர்த்தர் சுதந்திரமாக உங்களுக்குள்ளாக செயல்படுவதே விசுவாசம். ஆனால் இன்றைக்கு அநேகருடைய விசுவாசம் எப்படி இருக்குது என்றால், கர்த்தரை தன்னிடமாக வைத்து இவர்கள் சுதந்திரமாக செயல்பட வேண்டும் என்று விரும்புகிறார்கள். கர்த்தரையும் அவருடைய வல்லமையும் இவர்கள் பெற்றுக்கொண்டு இவர்கள் சுதந்திரமாக சுயாதீனமாக விடுதலையோடு, எந்த ஒரு விடுதலை மீன்ஸ் எந்த ஒரு கண்ட்ரோலும் இல்லாமல் செயல்பட வேண்டும் என்று நாடுகிறார்கள். இது முறையானதா? இது சரியானதா? இது சரியாக இருக்குமா? தேவனுடைய சித்தத்தின்படி குணமாக்குகிறார், கர்த்தருடைய சித்தத்தின்படி விடுதலை ஆக்குகிறார், கர்த்தருடைய சித்தத்தின்படி ஒரு மனிதனை உயிர்ப்பிக்கிறார், கர்த்தருடைய சித்தத்தின்படி ஒரு போஷிக்கிறார், கர்த்தருடைய சித்தத்தின்படி ஒரு மனிதனை தாகம் தீர்க்கிறார், கர்த்தருடைய சித்தத்தின்படி தான் ஒரு மனிதனை பயன்படுத்துகிறார். இவைகளை எல்லாம் செய்வதற்கு கர்த்தருடைய வல்லமை அவசியம். அனுதினமும் அவருடைய வல்லமையை நாடாதீர்கள், ஆனால் அனுதினமும் நீங்கள் நாடுவது அவருடைய சமூகத்தை. அனுதினம் அவருடைய வல்லமையை தேடி தெரியாதீர்கள், நீங்கள் அனுதினமும் தேட வேண்டியது அவருடைய சமூகத்தை. எனக்கு தெரிந்த ஒரு மனிதர் இருந்தார், நல்ல சகோதரன், 55 அல்லது ஒரு 56 வயதுல மரித்து போனார். பாருங்க, அநேக வருடங்களாக ஊழியத்திற்காக காத்திருந்த ஒரு மனிதன். அநேக இடங்களில் போய் சுவிசேஷ கூட்டங்களில் விடுதலை கூட்டங்கள் நடத்துகிறார், அங்கே போகிறவர். தீர்க்க தரிசன கூட்டம் என்றால் அங்கே போய் போகிறவர். அநேக வருடங்களாக காத்திருந்த மனிதன் தேவன் தன்னை பயன்படுத்த வேண்டும் என்று காத்திருந்து 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 கொஞ்சம் கவனியுங்கள். முடிவில் மரித்து போனாரே தவிர ஆண்டவருக்காக அவர் பிரயோஜனப்பட்டதாக எனக்கு தெரியவில்லை. அவரை எப்பொழுது சந்தித்தாலும் திடீர்னு அந்நிய பாஷை பேசுவார், திடீர்னு தீர்க்க தரிசனங்களை யாருக்காவது சொல்லி கொண்டிருக்கிற போல தீர்க்க தரிசனங்களை சொல்லுவார். நம்ம இடத்துல வந்தால் தீர்க்க தரிசனம் வரமாட்டார், அவருக்கு வராது, தீர்க்க தரிசனம் சொல்லவும் மாட்டார். ஆனால் பாருங்க, ஏன் நீங்கள் ஊழியங்களை செய்ய வேண்டியதானே? ஏன் ஒரு விசுவாசியாக, சாதாரண ஒரு விசுவாசியாகவே, அடிப்படை விசுவாசியாக இருக்கிறீங்க? நீங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யணும்னா நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன், கர்த்தருடைய அபிஷேகத்தாக காத்திருக்கிறேன். திடீர்னு அந்நிய பாஷை பேசுவார், திடீர்னு தீர்க்க தரிசனமெல்லாம் சொல்லியிருக்கிறாரு, நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் கேளுங்க, அவர் கேட்கும்போது அவர் சொன்ன வார்த்தை என்னதுங்க? கர்த்தருடைய வல்லமைக்காக நான் காத்திருக்கிறேன். இந்த பாஸ்டர் உங்களுக்கு தெரியுமில்ல எப்படி ஆண்டவருக்காக பயன்பட்டார், இந்த ஊழியக்காரர் உங்களுக்கு தெரியுமில்ல ஆண்டவருக்காக எப்படி தேசத்தை அசைத்தார், அதுபோல அவருடைய வல்லமைக்காக நான் காத்திருக்கிறேன் காத்திருக்கிறேன் என்று சொன்ன அந்த மனிதன் 55 அல்லது 56 வயது இருக்குன்னு நினைக்கிறேன், மரித்தே போனார். எந்த ஒரு ஊழியங்களையும் செய்யாமல், கர்த்தருக்காக எந்த ஒரு கிரியை நடப்பிக்காமல் மரித்தே போனார். அவர் வீட்டில் இருந்த நபர்கள் உழைத்து கொடுத்தார்கள், அதை சாப்பிட்டார். அவர் வீட்டில் இருக்கிறவர்களுக்கு நல்ல வேலை இருந்ததுனாலே பணத்தை வாங்கி கொண்டு பிரயாணம் பண்ணினார். தன் தேவைகள் சந்திக்கப்பட்டது. ஆனால் கடைசி வரைக்கும் அவர் எதை நாடிக்கொண்டிருந்தார் என்றால் கர்த்தருடைய சமூகத்தை அல்ல, வல்லமையை.
எனக்கு வல்லமை வேண்டும், எனக்கு வல்லமை வேண்டும், வல்லமையாய் நான் ஊழியம் செய்ய வேண்டும், வல்லமையாய் நான் கிரியை செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே இருந்தபடினால இந்த மனிதன் மரித்தே போனார், கர்த்தருக்காக பிரயோஜனப்படாமல் போனார். அன்பான தேவ ஜனமே, நான் உங்களிடத்தில் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், அனுதினம் கர்த்தருடைய வல்லமையை அல்ல, கர்த்தருடைய சமூகத்தை நாடுங்கள். கர்த்தருடைய சமூகத்தை நீங்கள் நாடுவதனுடைய காரணம் என்ன? இன்னும் சிலருக்கு புரிவதில்லை. கர்த்தருடைய சமூகத்தை நான் நாடினால் இன்னும் எனக்கு வல்லமை கிடைக்கும், இன்னும் எனக்கு வல்லமை கிடைக்கும், இன்னும் எனக்கு வல்லமை. கர்த்தருடைய சமூகத்தை நீங்கள் நாடுவது உங்களுக்கு வல்லமை கிடைக்கும் என்பதனால் அல்ல. கர்த்தருடைய சமூகத்தை நாடுவது என்பது அபரிவிதமான வல்லமையினால் நீங்கள் நிரப்பப்படுவீர்கள் என்பதற்காக அல்ல. உங்களை அழைத்து அபிஷேகத்திற்கிற ஆண்டவர் அவருடைய சமூகத்தை ஏன் நாட சொல்கிறார்? ரெண்டே தான். ஒன்று, நீங்கள் அவரை துதித்து கனப்படுத்த வேண்டும். மற்றொன்று, அவருடைய சித்தத்தை நீங்கள் செய்ய வேண்டும். இந்த ஜனத்தை எனக்கென்றே ஏற்படுத்தின என்று சொல்லுகிறாரே, அவர் எதற்காக உங்களை ஏற்படுத்தி இருக்கிறார்? அவருடைய சமூகத்தை நீங்கள் எதற்காக நாட வேண்டும் என்றால் ரெண்டே காரணங்கள் தான். ஒன்று, நீங்கள் அவரை துதிக்க வேண்டும், அவரை பாட வேண்டும், அவரை மகிமைப்படுத்த வேண்டும். மற்றொன்று, அவருக்காக நீங்கள் அசைவற்றவர்களாக அல்ல, அவருக்காக அவருடைய சித்தத்தின்படி உங்களுடைய திறமைக்கு ஏற்றார் போல, உங்களிடத்தில் கொடுக்கப்பட்ட பொறுப்புக்கு ஏற்றார் போல நீங்கள் உற்சாகத்தோட உண்மையோட கிரியை செய்ய வேண்டும். இதற்காகத்தான் அவருடைய சமூகத்தை நாடணும், அனுதினமும் அனுதினமும். இப்படிப்பட்ட வெளிப்பாடுகளும் இப்படிப்பட்ட சிந்தைகளும் இன்றைய கிறிஸ்தவ சமுதாயத்திற்கு நமக்கு அவசியம். இச்சபையாராகிய நமக்கு அவசியம். இங்க இருக்கிற ஊழியக்காரிகளாகிய நமக்கு அவசியம். தாவீது சொன்ன அந்த வார்த்தையை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். கர்த்தரையும் அவர் வல்லமையும் நீங்கள் நாடுங்கள். அவர் வல்லமையை நாடுங்கள். எதற்காக? உங்களுடைய தேவைக்காக. தேவையில்லாமல் அவருடைய வல்லமையை நாடாதீங்க. ஆனால் அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்க. அவருடைய சமூகத்தை என்ன செய்யணுங்க? அவருடைய சமூகம் என்பது உங்களுக்கு தேவை இருக்க, ஒரு நேரத்தில் தேவை இருப்பதை போலவும் மற்றொரு நேரத்தில் தேவை இல்லாதை போலவும் அல்ல. சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், அவர் சமூகம் இல்லை என்றால் நான் இல்லை. அவருடைய வல்லமை உங்களுடைய தேவைக்கு ஏற்றார் போல் உங்களுக்கு வேண்டும். இல்லை என்றால் நீங்கள் அதை தவறாகத்தான் பயன்படுத்துவீர்கள். தேவையில்லாமல் கர்த்தருடைய வல்லமையை நீங்கள் நாடுவீர்கள் என்றால் அந்த வல்லமையை நீங்கள் தவறாக பயன்படுத்துவீர்கள். நான் முன்பு சொன்னது போல, கர்த்தருடைய சித்தத்தின்படி கிரியை நடப்பிப்பதற்கு நீங்கள் ஒப்பு கொடுக்காமல் போவீர்கள். கர்த்தருடைய வல்லமை தவறாக அங்கே பயன்படுத்தப்படும், துஷ்பிரயோகம் பண்ணப்படும். நீங்கள் எத்தனை பேர் கர்த்தருடைய சமூகத்தை அனுதினமும் தேடுகிறீர்கள்? வல்லமை தாரும், வல்லமை தாரும், வல்லமை தாரும் என்பதை நிறுத்திவிட்டு உங்களுடைய சமூகத்தை அனுதினமும் தேட கிருபை தாரும் என்று சொல்லி ஜெபியுங்கள். அவருடைய சமூகத்திற்கு நாம் நிறைய உதாரணங்களை வைத்திருக்கிறோமே. பரலோகம் அவருடைய சமூகம். அவருடைய சபையில் நாம் கூடி வரும்போது அது சமூகம். என் வீட்டில் ஜெபாரையில் நான் ஜெபிக்கும் போது அவருடைய சமூகம். ரிவர்ஸில் வரப்போகிறோம். இப்போ கொஞ்சம் அப்படியே ரிவர்ஸில் வரப்போகிறோம். வீட்டில் ஜெபிக்கிறோம், அவருடைய சமூகம் இருக்குது. அடுத்து நம்ம அந்த சமூகத்தை தேடுறீங்களா? சபைக்கு வர்றேன், சபையில் அவருடைய சமூகம் இருக்குது, சபையில் நான் ஜெபிக்கிறேன். அனுதினமும் இல்லைன்னா கூட வாரத்தில் ஒரு 3 நாளாவது தேவனுடைய அந்த கூடைக்கு, சபை கூடைக்கு வருவீங்களா? ஆதி அப்போஸ்தலர் நாட்களில் ஆதி அப்போஸ்தலர்கள், ஆதி விசுவாசிகள் அனுதினம் சபை கூடி வந்தாங்களாம். எப்போ சபை கூடி வந்தாங்களாங்க? இங்கே பாருங்களேன். எப்போ சபை கூடி வந்தாங்களாங்க? அனுதினமும் வீடுகள் தோறும் அப்பங்களை விட்டு மகிழ்ச்சியோடு, கபடம் இல்லாத இருதயம். என்ன இருதயங்க? அப்படி எங்கே கூட்டம் இருக்கு அங்கே கபடம் வந்துடும். ஆதி அப்போஸ்தலர் நாட்களில் கூட்டம் அல்ல, 3000 பேர் ரட்சிக்கப்பட்ட 3000 பேர் ஒரு இடத்துல உட்காந்து கொட்டடிச்சுக்கிட்டு இல்லை. 3000 பேர் அவன் நாட்டுக்கு திரும்பி போனான். ரட்சிக்கப்பட்ட அவங்கவுங்களுடைய தேசங்களுக்கு திரும்பி போறாங்க, அவங்கவுங்க பட்டணங்களுக்கு திரும்பி போறாங்க. ஆனா எங்கெல்லாம் தேவ ஜனங்கள் இருந்தார்களோ அவர்கள் வீடுகள் தோறும் அப்பம் பட்டு பிடித்தாங்க. அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடு, கபடமில்லாத இருதயத்தோடு கர்த்தரை துதித்து பாடி சந்தோஷத்தோடு வாழ்ந்தாங்க. ரட்சிக்கப்படுகிறவர்கள் கர்த்தர் என்ன செய்து கொண்டு வந்தார்? எங்க சேர்த்தாராங்க? சபைகளில் சேர்த்து கொண்டு வந்தார். அனுதினமும் ரட்சிக்கப்படுகிறவர்களை சபையில் சேர்த்து கொண்டு வந்தார். இவ்வொரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்க. என் வீடு கர்த்தருடைய சமூகம் இருக்கிற இடம், என் சபை கர்த்தருடைய சமூகம் இருக்கிற இடம். வீட்டில் இருக்கிற கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். சபையில் கர்த்தருடைய சமூகம் இருக்கிறது அல்லவா? அப்போ சபை கூடுகையில் நீங்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இதை தாண்டி தான் முக்கியமான ஒன்று, பரலோகத்தில் தேவ சமூகம் உண்டு அல்லவா? அப்போ பரலோகத்திற்கு போகிறதுக்கு எத்தனை பேர் ஆயத்தமுடையவர்களாக இருக்கிறீங்க?
வெரி சிம்பிள். நீங்கள் போறதுக்கு ஆயத்தம் உடையவர்கள்னா உங்கள் நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருந்தால், உங்களுடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் பொறிக்கப்பட்டிருந்தால் நீங்கள் பரலோகம் என்கிற அந்த தேவ சமூகத்திற்கு போவதற்கு தகுதி வாய்ந்தவர்களாக இருக்கிறீர்கள். ஒரு நாள் உங்களை சந்திக்கும் அந்த நாளே உங்களுக்கு ரதமாக மாறும். அந்த நாள் என்கிற ரதம் உங்களை என்ன செய்யும் என்றால் தேவனுடைய சமூகத்திற்குள் கொண்டு போய் விடும். அங்கே நித்தியமாக நிரந்தரமாக சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு கர்த்தரை எப்பொழுதும் பாடி துதித்து மகிழ்ச்சியோடு இருப்பீர்கள். வீட்டில் இருக்கிற தேவ சமூகத்திற்கு நான் முன்னுரிமை கொடுக்கவில்லை, சபை கூடுகையில் இருக்கிற தேவ சமூகத்திற்கே நான் முன்னுரிமை கொடுக்கவில்லை என்றால் நீங்கள் எப்படி பரலோக தேவனுடைய சமூகத்தை போய் அடைவீர்கள்? ஒரு வசனத்தை இதனோடு கூட நான் சேர்த்து பிரசங்கிக்க ஆசைப்படுகிறேன். காண்கிற சகோதரனிடத்தில் நீ அன்பு கூறாவிட்டால் காணாத தேவனிடத்தில் நீ எப்படி அன்பு கூறுவாய்? நான் என் பிரசங்கத்துக்கு ஏற்றார் போல இந்த வசனத்தை நான் கொஞ்சம் வளைத்துக் கொள்கிறேன். காண்கிற இந்த பிரசன்னத்தில் நீங்கள் அன்பு கூறவில்லை என்றால், உங்க வீட்டில் இருக்கிற தேவ பிரசன்னத்தில் நீங்கள் உண்மையுள்ளவர்களா இல்லை என்றால், உடைய சபை பிரசன்னத்தில் உண்மையுள்ளவர்களா இல்லை என்றால், நீங்கள் இப்பொழுது வரைக்கும் காணாது இருக்கிற அந்த பரலோக பிரசன்னத்தில் நீங்கள் எப்படி உண்மையுள்ளவராக இருக்கிறீர்கள்? எப்படி உண்மையுள்ளவர்களாக இருப்பீர்கள்? எத்தனை பேர் ஃபெயில் ஆகிட்டு இருக்கிறீங்க? வீட்டில் இருக்கிற தேவ பிரசன்னத்தை எத்தனை பேர் இழந்துகிட்டு இருக்கிறீங்க? நான் மறுபடியும் முதல்ந்து மேலே வரட்டுமா? பரலோக அந்த பிரசன்னத்தை பெற்றுக்கொள்வதற்கு யாருக்கெல்லாம் தகுதி இல்லையோ, யாரெல்லாம் அங்கே போவதற்கு எலிஜிபிள் இல்லையோ, அவங்க சபை பிரசன்னத்தை விட்டுருவாங்க. சபையில் இருக்கிற தேவ பிரசன்னத்தை விட்டுருவாங்க. சபை பிரசன்னத்தை யாரெல்லாம் விட்டு விடுறாங்களோ இவங்க வீட்டில் இருக்கிற தேவ பிரசன்னத்தை இழந்துருவாங்க. வீட்டில் இருக்கிற தேவ பிரசன்னத்தை யாரெல்லாம் இழக்கிறாங்களோ ஆட்டோமேட்டிக்காக தங்களுடைய இருதயத்தில் மகிமை நம்பிக்கையாக இருக்கிற தேவ பிரசன்னத்தை இழந்துருவாங்க. மகிமை நம்பிக்கையாக அவருடைய பிரசன்னத்தை நம்முடைய இருதயத்தில் பெறுகிறோம், நம்முடைய வீட்டில் கொண்டு வருகிறோம், நம்முடைய சபையில் கொண்டு வருகிறோம். இது எங்கே தொடர்கிறது என்றால் பரலோகத்தில் போய் தொடர்கிறது. ஆனால் நாம தான் சபைக்கு வரமாட்டோம், சபை கூடிக்கு வரமாட்டோம். நாம் போகிற இடத்துல எல்லாம் ஆண்டவர் என் கூட இருக்கிறார்ல, எவ்வளோ தவறான உபதேசங்கள், என் கூடயே அவர் இருக்கிறாரு, இனி எதுக்கு நான் சர்ச்சுக்கு போகணும்? வீட்டில் உட்காந்து நான் 4 பேர் என் குடும்பமாக உட்காந்து ஜெபம் பண்ணு, 4 பேர் சேர்ந்து ஏன் ஜெபம் பண்ணு? ஆதி அப்போஸ்தலர் வாழ்க்கையை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். வீடுகளிலே அவர்கள் அனுதினமும் கூடி அப்பங்களை பிட்டு கர்த்தருக்கு ஆராய்ந்தது. வீட்டு சபைகளை நடத்தி கொண்டிருந்தார்கள். பள்ளிக்கூடங்களில், கலாசாலைகளில் சபைகளை நடத்தி கொண்டிருந்தார்கள். மரங்களில் சபைகளை நடத்தி கொண்டிருந்தார்கள். ஆனால் 9ஆம் மணி நேரம் பெல் அடித்த மாதிரி அப்போஸ்தலருக்கு கேபிட்டலா அல்லது அப்போஸ்தலருடைய தலைவர்களைப் போல இருந்த அந்த பேதுரு யோவானு அந்த 9ஆம் மணி நேரம் பெல் அடிச்சோன்னு எங்கே போனாங்களாங்க? ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனா. இயேசுவை போல பிரசங்கம் பண்ணும்படி போகவில்லை. இந்த அப்போஸ்தலனாகிய பேதுருவும் யோவானும் 9ஆம் மணி வேளையில அவர்கள் தேவாலயத்துக்கு எதுக்கு போனார்கள் என்றால் ஜெபம் பண்ணி அவனுக்கு தெரியாத சத்தியமா நமக்கு தெரிஞ்சிருச்சு. சபை தான் 4 பேர் கூடி வந்தாதான் சபை, வீட்டில் இருக்கு சபை, ஸ்கூல்ல இருக்கு சபை, மரத்துக்கடியில் இருக்கு சபை. இனி எதுக்கு நாம் இங்க தேவ ஆலயத்துக்கு போகணும்னு? ஆலயங்கள் கட்டடங்களை அலங்கரிப்பது வேத வசனத்துக்கு ஏற்றதல்ல. ஆனால் தேவன் நமக்குன்னு ஒரு சபையை ஸ்ட்ரக்சரை கொடுத்துட்டாருன்னா அது எதற்காக கொடுத்திருக்கிறார்? நமக்குன்னு ஒரு சபை ஸ்ட்ரக்சரை கர்த்தர் அனுமதித்திருக்கிறாருன்னா எதற்காக நமக்கு அனுமதிச்சிருக்கிறாரு? இன்னைக்கு பாருங்க, விளங்காமத்தான் சத்தியம் அதாவது ஒரு பிரசங்கியும் போது அழகா சொன்னாரு, நம்முடைய தமிழ் வேதாந்தத்தில் எல்லாத்தையும் சபைன்னு எழுதிட்டதுனால இன்னைக்கு தப்பாக பிரசங்கிக்கிற பிரசங்கியார்கள் எழுப்பிட்டாங்க. 4 பேர் கூடி அங்கே ஒரு சபை உருவாகுதுன்னா, 10 பேர் கூடி ஒரு சபை உருவாகுதுன்னா அதுவும் சர்ச்சு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆதி அப்போஸ் நாட்கள் இப்படி இல்லை அப்படின்னு. மூல பாஷைகள் இப்படி இல்லை. எக்லீசியா என்பதற்கும் இந்த காங்கிரிகேஷன் சொல்கிறோம்ல, இதுக்கு நிறைய வித்தியாசம் உண்டு. ஆதி அப்போஸ்தலருடைய வாழ்க்கையில் அற்புதமாக இருந்தது. என்ன செய்தாங்க? 2 பேர் 3 பேர் கூடி ஜெபம் பண்ணும்போது வீடுகளில் கூடி ஜெபித்தாங்க. சபை 10ஆம் ஆயிடுச்சு, 20ஆம் ஆயிடுச்சு, 30ஆம் ஆயிடுச்சு. வீட்டில் 50 பேர் உட்காந்து ஆரம்பிக்க முடியுமா? 100 பேர் வீட்டில் உட்காந்து ஆராதிக்க முடியுமா? நான் கேட்குறேன் உங்கள்கிட்ட, 100 பேர் உட்காந்து வீட்டில் அது எப்படியாக பரிணமித்தது என்றால், அது மாறினது என்றால், அது ஒரு சிற்ற ஆலயங்களைப் போல மாறினது, அது பெரு ஆலயங்களைப் போல மாறினது. 2 பேர் 3 பேர் இருக்கிறது சபை தான்.
200 பேர் 300 பேர் இருக்கிறது சபை தான். ஆனால் புரிந்து கொள்ளுங்க, அந்த 2 பேர் 3 பேர் உட்காந்து ஜோமணி இது சபை தான், இது சபை தான், இந்த சபைக்கு நான் பாஸ்டர். அது அப்போஸ்தலர் நாட்களை கவனிச்சிங்களா? இதே அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். இருந்தது 5 பேர் தான். அந்த 5 பேர் இருந்த அந்த சபையில், அந்தியோகியா சபையில் இருந்தது 5 பேர். அந்த 5 பேரை பார்த்தீங்கன்னா தீர்க்கதரிசியா, போதகர்களா, மேய்ப்பர்களாம். எருசலேமில் இருந்த இந்த சபைக்கு அப்புறம் அந்தியோகியாங்கிற ஒரு சபை உருவாகுது. இந்த அந்தியோகியா சபையில் இருந்த இந்த 5 பேர், அதில் பவுல் முக்கியமான நபர், நீகர் என்னப்பட்ட சிமியோன், இப்படி ஒரு 5 பேர் அங்கே இருக்கிறாங்க. இந்த 5 பேருமே எப்படி இருக்கிறாங்கன்னா தீர்க்கதரிசிகளா இருக்கிறாங்க, போதகர்களா இருக்கிறாங்க. ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் பேசுறாரு. என்ன பேசுறாருன்னா, பவுலையும் பர்னபாவையும் கொஞ்சம் பிரித்து நான் என்ன ஊழியத்துக்காக அனுப்புறேன்னு அதுக்கு அனுப்பி விட்டுருங்க. They were anointed as apostles and sent by God. அவர்கள் அப்போஸ்தலர்களாக அபிஷேகப்பட்டு அழைக்கப்பட்டு அனுப்பப்பட்டாங்க. புரியுதா? அப்போஸ்தலன் என்பதனுடைய அர்த்தம் என்னதுங்க? A one who sent for something or some mission. அப்போஸ்தலன் என்றாலே அழைக்கப்பட்ட, அப்போஸ்தலன் என்றாலே அனுப்பப்பட்டவன் என்பது பொருள். இன்னைக்கு சபைகள் எப்படி இருக்குங்க? சபை கூடுகைகள் எப்படி இருக்குங்க? சின்ன சின்ன சபை. நான் இந்த சபைக்கு நான் பாஸ்டர், இந்த சபைக்கு நான் மேய்ப்பன்றதுனால அந்த சபை வளர்ச்சி அடைய மாட்டேங்குது. அந்த சபை என்ன செய்ய மாட்டேங்குது? பக்தி விருத்தி அடைய மாட்டேங்குது. அந்த சபை சத்தியத்தை புரிந்து கொள்ள மாட்டேங்குது. அப்போ வளர்ற சபை என்ன செய்யணும்னா உடையணும். உடையிற சபை என்ன செய்யணும்னா வளரணும். நான் சொல்றது யாருக்கு புரியல? ஒரு சபை வளர்கிறது என்றால் அந்த சபை உடையணும். பாருங்க, உடைஞ்சு என்ன செய்யணும்? சுவிசேஷர்கள், போதகர்கள், மேய்ப்பர்கள் எழும்பி பிரிஞ்சு போய் ஊழியங்களை செய்யணும். இப்போ உடைஞ்ச சபை என்ன செய்யணுங்க? பேச மாட்டேன்றீங்களே. உடைஞ்ச சபை என்ன செய்யணுங்க? ஒண்ணுமில்லாம போயிடணுமா? நீ அப்படியே இருந்தாலும் ஒண்ணுமில்லாம தான் போகும். இப்போ உடையிற சபை அப்படியே வளரணும். மறுபடியும் வளர்ந்த சபை என்ன செய்யணும்? உடையணும். மறுபடியும் உடைஞ்சு போற சபை என்ன செய்யணுங்க? வளரணும். இதுதாங்க ப்ராசஸ் இன் கிறிஸ்டியானிட்டி. கிறிஸ்தவத்தில் இருக்கிற ஒரு நல்ல ப்ராசஸ் இதுதாங்க. ஒரு சிலர் என்ன செய்யறான்? நானும் என் வீட்டாருமே சபைன்னு சொல்லி உட்காந்து வருஷமெல்லாம் கொட்டடிச்சு குழல் ஊதி, இவன் புருஷங்க அவன் பொண்டாட்டிக்கு பிடிக்காது, பொண்டாட்டி பேசுறது இவருக்கு புரியாது. கவனிச்சிங்களா? அல்லது பிள்ளைங்க பேசுறது இவருக்கு புரியாது, இவருக்கு பேசுறது பிள்ளைகளுக்கு புரியாது. கவனிங்க. ஆதி அப்போஸ்தலர் நாட்கள் இப்படி இல்லைங்க. சபை கிருபையினாலும் சத்தியத்தினால் அது வளர்ந்தது. அல்லேலூயா. உடைந்தது, மீண்டும் வளர்ந்தது, மீண்டும் உடைந்தது, மீண்டும் வளர்ந்தது. இந்த 2000 வருஷம் இதுதாங்க ப்ராசஸ். நம்ம சபை எத்தனை தடவை உடைஞ்சிருக்கு, எவ்வளோ வளர்ந்துருக்கு. இப்போ தான் ஒருத்தர் இங்கிட்டு ஒன்று ஊழியத்துக்கு போயிருக்கிறாரு, இங்கிட்டு ஒருத்தர் ஊழியத்துக்கு போயிருக்கிறாரு, அப்புறம் 2-3 பேர் அங்கிட்டு ஊழியர்களை செய்து கொண்டிருக்கிறோம். எவ்வளவாய் நாம் கிறிஸ்துவினுடைய பலத்தை இன்னும் அதிகமாய் பெறாமல் இருக்கிறோம். எவ்வளவாய் தரிசனங்களை பெறாமல் இன்னும் எவ்வளவாய் நாம் குறுகி போனவர்களாக இருக்கிறோம். ஒருவேளை இந்த சபையில் ஒரு 4 பேர் உருவாகலை, ஒரு 4 ஊழியர்கள் உருவாகலை, ஆனால் 4000 பேர் வர்றாங்க. எனக்கு சந்தோஷம் இருக்குமா இல்லையா? 4000 பேரோ, அட்டே அப்போ எவ்வளோ பெரிய காங்கிரிகேஷன். ஆனால் அது துரு உபதேசம், அது துரு ஆசை. துரு உபதேசம் சொல்வதை காட்டி துராசை, எனக்குள்ள இருக்கிற துராசை. அது 400 பேர் வர்றாங்கன்னா எத்தனை ஊழியர்கள் உருவாகி இருக்கிறாங்க, எத்தனை சபைகள் உருவாவதற்கு ஏற்ற பலமுடைய கிறிஸ்துவின் சிந்தை உடைய ஊழியக்காரிகள் உருவாகி இருக்கிறாங்க, ஊழியக்காரர்கள் உருவாகி இருக்கிறாங்க. தாங்க சபை, தாங்க சபையினுடைய நோக்கமேவும். கர்த்தர் சபையை கட்டுவார், கர்த்தர் சபையை பிரிப்பார். கர்த்தர் பிரித்த சபையை கட்டுவார், மீண்டும் அங்கே பிரிப்பார். அந்த பரிதாபம், நம்முடைய சபையில் இன்னும் எவ்வளவாய் நாம் பலவீனர்களாக இருக்கிறோம். இந்த சபை உருவாகி, எஸ்பெஷலி இந்த சபை, இங்கே இருக்கிற சபை உருவாகி 10 வருடங்களுக்கு மேலாக ஆனது. இன்னும் எத்தனை பேர் நாம் இன்னும் ஊழியர்களாக உருவாகம் இருக்கிறார். நேற்று ஒரு பிரதர் சொன்னார், ஏன் பாஸ்டர் ஊழியம் வளர்ந்துக்கிட்டு இருக்கு, இப்போ வேற நீங்கள் மாடுன்னு ஆரம்பிக்கிறீங்களே, நல்லா இருக்குமான்னு. ஏன் ஊழியத்தை கரெக்டாக பார்க்குறேன். 8ஆம் கிளாஸ் படிக்கும்போது ஆடையும் மாடையும் குடித்து, மகனே நீ ஐடி கம்பெனிக்கெல்லாம் போகாத, நீ என்ன செய்ய, எனக்குள்ள ஆண்டவர் ஒரு ஆசையை கொடுத்தார். நேற்று கேட்ட அந்த பிரதர் போல நிறைய பேர் கேள்வி இருக்கும்ல, இப்போ ஊழியங்கள் வளர்ந்துக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு எதுக்கு ஆடு மாடு இந்த மாதிரி கேட்கல. அவர் ஆலோசனை சொல்றாரு, கர்த்தர் அவரை ஆசீர்வதிப்பாராக. நான் சொல்றதை கொஞ்சம் கேட்குறீங்களா? என் ஆண்டவர் என்னை கடன் பிடித்த நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் என்னை கைவிடாமல் நடத்தி கொண்டே இருக்கிறார்.
அல்லேலூயா, அல்லேலூயா. என் மூலமாக உருவாக்கப்படுகிறவர்கள் உருவாக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். அல்லேலூயா. என் மூலமாய் ஒருவேளை ஒரு ஆள் உருவானாலும் கணக்கு தான். அல்லேலூயா. என்னிடத்துல ஆண்டவர் எதை நம்பி என்ன நான் உண்மையுள்ளவன்ற எண்ணி என்னிடத்துல கொடுக்கிறாரோ அதை நான் முழு மனதோடு செய்ய ஆசைப்படுகிறேன். அமேன், அமேன். கொண்டபோரஸ் ராஜான்னு ஒரு ராஜா இருந்தாரா நார்த் இந்தியாவில். தோமா உள்ள வரும்போது அவர் எப்படி வந்தாரா, ஒரு ஆர்கிடெக்டா உள்ள வந்தாரா, கட்டடைக்கல நிபுணரா வந்து கொண்டபோரஸ் ராஜாவுக்கு அரண்மனை கட்டி கொடுத்தாரு. அவருக்கு தெரியாதா மகாராஜாவை இயேசுவின் ராஜ்யத்தை கட்டுறதுக்கு நான் அழைக்கப்பட்டிருக்கேன், போய் இவனுக்கு நான் அரண்மனையை கட்டணுமான்னு. அவசனை பவுல் நம்முடைய வேதாமத்திலே சொல்லுகிறான், நானும் கூடார தொழில் செய்கிறவனாய் இருந்தபடினாலே, அல்லது அவர்களும் கூடார தொழில் செய்கிறபடினாலே எனக்காகவும் என்னோடு இருந்தவர்களுக்காகவும் இந்த சொந்த கைகளை வேலை செய்தது. ஏனே அப்போஸ்தலர்களைப் போல இன்றைக்கு சபையினுடைய ஊழியர்கள், சபையினுடைய விசுவாசிகள் அதே சிந்தையுடையவர்களாக இருந்தால் ஊழியம் வளரும், அட்டூழியம் கொஞ்சம் குறையும். எது வளரும்? எதுவும் வளரும்? ஊழியம். கர்த்தருக்காக ஊழியம் செய்கிற இந்த ஊழியங்கள் வளரும், அட்டூழியம் அப்படியே கொஞ்சம் குறையும். ஆனால் இன்னைக்கு அட்டூழியம் தான் பெருசாக தெரியுது. அட்டூழியம் தான் இன்னைக்கு ஊழியங்கிற பேரை வச்சு பெருசாக தெரியுது. ஆனால் தேவன் அதில் பிரியப்படுகிறாரோ? தேவன் அதில் பிரியப்படுவாரா? நீங்கள் கர்த்தரையும் அவருடைய வல்லமையும் நாடுங்க, ஆனால் டெய்லி அல்ல, உங்களுடைய தேவைக்கு ஏற்றார் போல. அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்க. உங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி கிடையாது, அவருடைய தேவைக்கு பயன்படுகிற அளவுக்கு, அவருடைய சுவிசேஷ தேவைக்கு பயன்படுகிற அளவுக்கு டெய்லியும் அவருடைய சமூகத்தை தேடுங்க. அனுதினமும் அவருடைய சமூகத்தை தேடுங்க. நீங்கள் வேலை செய்தாலும் படித்து கொண்டிருந்தாலும் அப்படி சமூகத்தை தேடுங்க. ஆனால் ஒன்றை மறந்துடுறாங்க, வீட்டில், சபையில், அடுத்துங்க சொல்லுங்க 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 பரலோகத்தில். அப்போ நீங்கள் பரலோகங்கிற தேவ சமூகத்தை நீங்கள் நிரந்தரமாக அனுபவிக்க வேண்டும் என்றால் சபை என்கிற ஸ்ட்ரக்சரில் நீங்கள் உண்மையுள்ளவளாக இருக்க வேண்டும். சபை என்கிற ஸ்ட்ரக்சரில் நீங்கள் உண்மையுள்ளவளாக இருந்தால்தான் உங்களுடைய வீட்டிலே தேவ சமூகத்தில் உண்மையோடு இருப்பீங்க. நீங்கள் வீட்டில் தேவ சமூகத்தில் உண்மையுள்ளவர்களாக இருந்தால்தான் நம்பிக்கையின் வடிவமாக இருக்கிற அந்த உங்களுடைய இருதயத்தில் வாசம் பண்ணுகிற தேவ பிரசன்னத்தை யூ கேன் அட்டைன் அண்ட் ரிட்டைன். அதை பெற்றுக்கொண்டு தக்க வைத்து கொள்ள முடியும். எத்தனை பேர் இதில் ஃபெயில் ஆகிட்டு இருக்கீங்க? எத்தனை பேர் இதில் தொய்வாயிட்டு இருக்கிறீங்க? பிரியமானவர்களே, கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தையோ நித்தியம் தேடுங்கள். பிரியமானவர்களே, கர்த்தரையும் அவர் வல்லமையும் உங்கள் தேவைக்கு நாடுங்கள், ஆனால் அவருடைய சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். டெய்லி யாரெல்லாம் தேடிட்டு இருக்கிறீங்க? பிரசங்கத்தை கொஞ்சம் ஸ்டாப் பண்ண போறேன் பாருங்க. யாரெல்லாம் ரெகுலராக அவருடைய சமூகத்தை தேடுறீங்க? அனுதினமும் ஒரு வேளை நீங்கள் வீட்டில் ஜெபிக்கா விட்டால் நீங்கள் அனுதினமும் வீட்டில் ஜெபித்து அவருடைய பிரசன்னத்தை அனுபவித்து பழகுங்க. எனக்குள்ள தான் இருக்கிறாரு, எனக்குள்ள தான் இருக்கிறாருன்னா ஏன் ஆண்டவர் இந்த வசனங்களையும் எழுதி வச்சிருக்கணும்? இல்லை நான் வீட்லேயெல்லாம் ஜெபிக்கிறேன் பிரதர், அதான் 100% அதில் ஷியோராக இருக்கிறேன், உறுதியாக இருக்கிறேன் அப்படின்னா சபை சமூகத்தை தேடி பழகுங்க. இந்த 3ல் நீங்கள் ஃபெயில் ஆகிட்டாலேவோ நிச்சயமாக பரலோக சமூகத்தை நீங்கள் இழந்து விடுவீங்க. பரலோகத்தில் நிரந்தரமாக அவருடைய சமூகத்தை அனுபவிப்பதை நிரந்தரமாக இழந்து போவீங்க. கர்த்தர் அப்படிப்பட்டதான சாபங்களுக்கு அல்லது துரதிர்ஷ்டமான காரியங்களுக்கு விலக்கி ரட்சிப்பாராக. நீங்கள் கொஞ்சம் கேளுங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நித்தமும் அவருடைய சமூகத்தை தேடுங்கள். ஆனால் தேவன் யாரால் விசாரித்து கேட்கப்பட்டார் என்றால், தேடப்பட்டார் என்றால், அவரை குறித்து அறியாதவர்களால் விசாரிக்கப்பட்டார். எசையா அதை குறித்து பேசுகிறான் பாருங்கள். எசையா 65வது அதிகாரத்தினுடைய முதல் 2 வசனங்களை வாசிக்கலாம். எசையா 65 முதல் வசனத்தை மாத்திரம் கூட வாசிங்க. என்னை குறித்து விசாரித்து கேளாது இருந்தவர்களாலே தேடப்பட்டேன், என்னை தேடாது இருந்தவர்களாலே கண்டறியப்பட்டேன். என்னுடைய நாமம் விளங்காது இருந்த ஜாதியை நோக்கி இதோ இங்கே இருக்கிறேன் என்றேன். கர்த்தருடைய ஜனத்துக்கு கர்த்தருடைய வேதம் சொல்லுகிற ஆலோசனை என்னவென்றால், நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தை நித்தமும் தேடுங்க, நித்தமும் தேடுங்க. ஆனால் ஆண்டவர் பாரப்பட்டு சொல்லுகிற ஒரு விஷயத்தை கவனிச்சிங்களா? ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு பேசுகிறார். என்ன பேசுகிறார்னு தெரியுங்களா? என்னை குறித்து விசாரித்து கேளாது இருந்தவர்களாலே நான் தேடப்பட்டேன். யாரால் தேடப்பட்டாராம்?
அவரை குறித்து விசாரித்து தேடுகிற ஜனங்கள் யார்? விசாரித்து கேட்கிற ஜனங்கள் யார்? அவரை குறித்து விசாரித்து கேட்கிற சகோதரன் யார்? சகோதரி யார்? அழைக்கப்பட்டவன், அபிஷேகிக்கப்பட்டவன். அவரை குறித்து விசாரித்து கேட்கிறோமா? வேதம் நமக்கு சொல்றது பாருங்க, கேட்கறதுக்கு எப்படி இருங்க? கேட்கறதுக்கு எப்படி இருங்க? தீவிரமா இருங்க. பேசுகிறதுக்கு பொறுமையா இருங்க, கோபிக்கிறதுக்கு தாமதம் பண்ணுங்க. இப்ப கேட்கிற விஷயங்களை கொஞ்சம் கவனிங்க. கேட்கறதுக்கு தீவிரமா இருங்க. எதை குறித்து கேட்பதற்கு? அவரை குறித்து விசாரித்து கேட்பதற்கு தீவிரமா இருங்க. அவரை குறித்து விசாரித்து கேளாதிருந்தால், கேட்காதிருந்தால் நிச்சயமா அவரை தேடவே மாட்டீங்க. அதனாலதான் சொல்றது, காங்கிரிகேஷனுக்கு இடம் கொடுங்க, சபை கூடி வருதுக்கு இடம் கொடுங்க, சபை கூடி வருதுக்கு இடம் கொடுங்க. சபை மூலமாக கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். சபை மெய்ப்பன் மூலமாக, சபை ஊழியன் மூலமாக கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். அவரை குறித்து விசாரித்து நீங்கள் கேட்டால் அவரை தேடுகிற ஜனங்கள் நீங்க. அவரை குறித்து நீங்கள் தேடினால் நீங்க கண்டுகொள்வீங்க. அப்ப நீங்கள் கேளுங்க, அவரை குறித்து நீங்க விசாரித்து கேட்டாலே அவரை தேட ஆரம்பிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். அவரை தேட ஆரம்பிச்சிட்டாலே அவரை கண்டுகொண்டீங்கன்னு அர்த்தம். அப்ப நீங்க எப்பொழுது கேட்கலாம், எப்பொழுது அவரை கண்டுகொள்ளலாம்? அவரை தேடும்போது. அவரை தேடும்போது என்றால் என்ன? அவரை குறித்து விசாரித்து கேளுங்க. சபை கூடியைக்கு வரும்போது அவரை குறித்து விசாரித்து கேளுங்க. ஆண்டவர் இங்க சொல்றாரு பாருங்க, பாரப்பட்டு சொல்றாரு, என்னை குறித்து விசாரித்து கேளாத ஒரு ஜாதி இருந்தா அவனால நான் தேடப்படுறேன். என்னை தேடாது இருந்தா அவன் என்னை கண்டுகொள்கிறான். என்னுடைய நாமன்னா அவனுக்கு என்னன்னே தெரியாது, ஆனா அவனை பார்த்து இதோ நான் இங்க இருக்கிறேன்னு சொல்றாரு. இன்றைக்கு அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறவர்கள், அவரை நான் என் வாழ்க்கையில பெற்றிருக்கிறேன் என்று சொல்கிறவர்கள் எந்த அளவுக்கு விசாரித்து கேட்கிறோம், தேடுகிறோம், அவரை நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்கிறோம், அல்லது நான் இங்கே இருக்கிறேன் என்று சொல்கிற அவருடைய சத்தத்தை கேட்கிறோம். இங்க பாருங்க, இது ஒரு அற்புதமான வார்த்தை. இதோ இங்கே இருக்கிறேன், ஹியர் ஆம் ஐ, ஹியர் ஆம் ஐ. இங்கே நான் இருக்கிறேன்னு சொல்றாரு. யாரை பார்த்து சொல்றாரா? அவருடைய நாமம் விளங்காத ஜாதியை பார்த்து சொல்றாராம். அவருடைய நாம என்னன்னே தெரியாது, அவனை பார்த்து சொல்றாரா, இதோ நான் இருக்கிறேன் அப்படின்னு. இது அதிகாரத்தை நீங்க வீட்டில் போய் வாசித்து பார்த்தா அங்க தெரியும். பன்றி இறைச்சியை குறித்தும் அசுத்தமானவைகளை சாப்பிடுகிறவர்களை குறித்தும் இங்க பேசுவார் ஆண்டவர். இது யாரை குறித்து எழுதப்பட்டது என்றால், இஸ்ரவேலர்களை குறித்து எழுதப்பட்டது அல்ல. 65வது அதிகாரத்தினுடைய 1ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசிக்கும் போது, என்னை குறித்து விசாரித்து கேளாது இருந்தவர்களாலே அப்படின்னு சொல்றாரு இல்லையா? இது ஏதோமியர்களை குறித்து ஆண்டவர் பேசுறாரு. யாரை குறித்து பேசுறாரு? ஏதோம். ஏதோம் எவ்வளவு அருவருப்பானவன், ஏசாவுடைய சந்ததியில வந்தவன், எவ்வளவு அருவருப்பானவன். ஆனா அவனை பார்த்து சொல்றாரு, அவன் என்ன விசாரித்து கேட்கிறான், அவன் என்ன தேடுறான், அவனுக்கு நான் இருக்கிறேன்னு சொல்லுகிற அளவுக்கு அவனுடைய அட்டென்ஷன் இருக்கு. அன்றைய நாட்களில் ஏதோமியர்களுக்கு ஒரு வழக்கம் இருந்ததா, பாபிலோனியர்கள் பண்ணியை தின்றுவான். இந்த ஏனையோர், இந்த ஏதோமியர் இருக்கிறான் பாருங்க, இந்த ஏதோமியர்கள் இவங்க என்ன செய்ய மாட்டாங்கன்னா, அந்த பண்ணியை பலியிடுறதோ பண்ணியை சாப்பிட்றதோ கிடையாது. அவங்களுடைய வழக்கத்தில், ஏன் நம்ம தமிழ்நாடு இந்தியாவை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க, இங்கேயும் என்ன செய்வாங்க, ஒரு குறிப்பிட்ட கேஸ்ட் பீப்புள் என்ன செய்வாங்க, பன்றியை சாப்பிடுவாங்க. ஒரு சில கேஸ்ட் பீப்புள் மாத்திரம் மாட்டை சாப்பிடுவாங்க. ஒரு சில கேஸ்ட் பீப்புள் மாத்திரம் என்ன செய்வாங்க, ஆட்டை சாப்பிடுவாங்க. மாடி இந்த பண்ணி கோழியை சாப்பிட மாட்டான். ஒரு சில கேஸ்ட் பீப்புள்ன்றவங்க மாத்திரம் என்ன செய்வான், மீனை மட்டும் சாப்பிடுவான். ஒரு சில கேஸ்ட் இருக்கிற எதையுமே சாப்பிட மாட்டேன்டா அப்படிப்பான். வெறும் நான் என்ன செய்வேன் சொல்லுங்க, காய்கறி சாப்பிடுவீங்கிறான். இருக்கிறானா இல்லையா? நம்ம தமிழ்நாட்டில் நம்ம இந்தியாவிலே இருக்கிறான். ஏதோ இப்படி ஒரு குறிப்பிட்ட ஜனங்கள் இருந்திருக்கிறான். அவன் இந்த பன்றி இறைச்சியெல்லாம் ஒதுக்கி வச்ச ஆளு. ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லிட்டு இருக்கிறார், பழைய ஸ்ட்ரக்சர் படி, பழைய ஏற்பாட்டின் முறையும்படி சொல்றாரு. அவன் பன்னி இறைச்சியெல்லாம் சாப்பிடாம இப்போ என்ன செய்யறான்னா, இந்த தெய்வங்களுக்கெல்லாம் மேலே ஒரு தெய்வம் இருக்கும். இந்த யூதங்க இவனு நம்மள மாதிரி இருக்கிறானே, இந்த மாதிரி இறைச்சியெல்லாம் சாப்பிட மாட்டேங்கிறானே, அப்போ அங்கே ஏதோ ஒரு பெரிய தெய்வம் இருக்கும், நம்ம தெய்வத்துக்கு மேலே பெரிய தெய்வம் இருக்கும். தேடுறான், விசாரித்து கேட்குறான், யூதங்கிட்ட கேட்குறான், உன்னுடைய தெய்வத்துக்கு ஆராதிக்கிறிய வேற என்ன முறை இருக்கு, வேற எப்படியெல்லாம் நீ ஆராதிப்ப? ஓ, என் கூட ஆராதனைக்கு இது ஒத்து போகுது. இவன் விக்கிரகங்களை வைத்திருந்தாலும் இந்த ஆராதனை முறையில் இருக்கிற சில விஷயங்களை அவன் ஒத்து பார்க்கும்போது இது நம்ம தெய்வத்துக்கு இருக்கிற மாதிரி இருக்கு. அப்போ இது ஏதோ ஒரு ஸ்பெஷல் கார்டு போல. கர்த்தர் அதான் சொல்றாரு, என்னை குறித்து விசாரித்து கேட்காதவன் அவன், ஆனால் இப்போ கேட்டுக்கிட்டு இருக்கிறான், என்னை குறித்து விசாரிக்கிறான், என்னை தேட ஆரம்பிக்கிறான், என்னை கண்டுகொள்கிறான். ஆனால் என்னாவும் தரித்த என் ஜனங்களோ அவரை விட்டுட்டு இப்போ என்ன செய்யுது, இந்த அமெரிக்கர்கள் செய்கிறது போல, இங்கிலாந்து தேசத்தை சேர்ந்தவர்கள் அல்லது ஐரோப்பியாவில் இருக்கிற மதிகட்ட கிறிஸ்தவர்கள் செய்கிறது போல, இந்த யூதம் எப்படி பண்ற நாட்களில் அல்லது அந்த 720 அந்த 700-800 காலகட்டங்களை வாழ்ந்த யூதர்களை போல, கிமு 700-800 காலகட்டங்களை வாழ்ந்த யூதர்களை போல இன்றைக்கு கிறிஸ்தவருடைய மனநிலை, இந்து காட்ஸ், ஐ லவ் இந்து காட்ஸ் அப்படிங்கிறான்.
ஐ லவ் முஸ்லீம் காட் அப்படிங்கிறான். கிறிஸ்தவன் யாருங்க? கிறிஸ்தவன். ஆண்டவர் அதைத்தான் இங்கே வேதனையோட சொல்லிட்டு இருக்கிறார். என்ன தேடாதவன் இப்போ தேட ஆரம்பிச்சிட்டான், என்ன குறித்து விசாரிக்காதவன் விசாரிக்க ஆரம்பிச்சிட்டான், என் நாமத்தை தரிக்காதவன் இப்போ அவருடைய நாமம் எவ்வளவு மகத்துவம் உள்ளதுன்றான். ஆனால் இந்த கிறிஸ்தவ நாட்டில் இருக்கிற இன்றைய கிறிஸ்தவர்களுக்கு எது இல்லைங்க, இம்மட்டும் அறிவும் இல்லை, சொரணையும் இல்லை. ஐ லவ் பேகன் காட்ஸ் அப்படிங்கிறான். இங்கே நம்ம பக்கத்தில் காலனி கூட ஒரு வெள்ளக்காரன் வந்திருந்தால, இங்கிலாந்துக்காரன், அவன் அப்படி தானே சொல்கிறான், ஐ லவ் பேகன் காட்ஸ் அப்படிங்கிறான். எதனாலங்க? அந்த ஆராதனை முறையில் இருக்கிற அந்த கவர்ச்சி, அந்த ஆராதனை முறையில் இருக்கிறதான அந்த புல்லரிக்க வைக்கிற விஷயங்கள், அந்த ஆராதனை முறையில் இருக்கிறதான அந்த பாவ சந்தோஷங்கள், இதை என்ன செய்கிறது என்றால், இன்றைக்கும் தங்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிற, கிறிஸ்தவ நாடுகள் என்று சொல்லுகிறவர்களையும் கவர்ந்து இழுத்து கொண்டிருக்கிறது, வஞ்சித்து கொண்டிருக்கிறது. அவரை குறித்து தயவு செய்து வேதாமத்தில் விசாரியுங்கள், உங்களுடைய சபையில் விசாரியுங்கள், அவரை குறித்து தெய்வலின் தேடுங்கள். அனுதினம் அவருடைய நாமம் உங்களுக்கு தரிப்பிக்கப்பட்டதை அறிந்து அவரை கனப்படுத்தி பழகுங்கள். உங்களிடத்தில் ஆண்டவர் சொல்ல வேண்டும், ஹியர் ஐ எம், ஹியர் ஆம் ஐ, நான் இருக்கிறேன். ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசணும் பாருங்க. நீங்கள் அவங்களுடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள்லாம் கர்த்தர் பேசணும் பாருங்க. எத்தனை இடத்துல ஆண்டவர் பேசுகிறார், யார் இடத்துல தேவன் இடைபடுகிறார். ஆண்டவர் தான் அழகா சொன்னார் பாருங்க, தேடுங்க அப்போ கண்டுகொள்ளுவீங்க. அவரை தேடுங்க, அவரை கண்டுகொள்ளுவீங்க. எத்தனை பேர் நீங்க உண்மையுள்ள இருதயத்தோட தேடுறீங்க? எத்தனை பேர் உண்மையுள்ள இருதயத்தோட அவரை தேடிக்கொண்டிருக்கிறீங்க? அடிப்போட வசனம் தான் எவ்வளவு சத்தியங்களும் அதில் ஆண்டவர் பொதித்து வச்சிருக்கிறாருன்னு பாருங்க. மத்திய எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 7வது வசனத்தில் வாசிக்கிறோம், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். சரி, ஆனால் நீங்கள் என்ன செய்யணுமா? நீங்கள் தேட வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? கண்டடைவீர்கள். 7:7 மத்திய 7:7. தேடுங்கள் அப்பொழுது நீங்கள் என்ன செய்வீர்கள்? தேடுங்கள் அப்பொழுது நீங்கள் என்ன செய்வீங்க? ஒவ்வொரு மனுஷன் இன்னைக்கு பாருங்க, ஸ்மார்ட் போன் கையில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் ஸ்மார்ட் போனில் தேடாத விஷயங்களே கிடையாது. பிஸ்னஸை குறித்து தேடுறான், தொழில் வளங்களை குறித்து தேடுறான், அறிவை தேடுறான், அந்தஸ்தை தேடுறான், ஸ்மார்ட் போன்களை என்னென்ன காரியங்களை தேடுறான். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? தேடுங்க, நீங்கள் கண்டுகொள்வீங்க. நீங்கள் ஸ்மார்ட் போனில் எதை தேடுறீங்களோ அதை கண்டுபிடிப்பீங்க. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தரை தேடினா கர்த்தரை கண்டுபிடிப்பீங்க. பாலிய விஷயங்களை தேடுறாங்க, கள்ள தொழில் எப்படி பண்ணுறது, கள்ள துப்பாக்கி எப்படி தயாரிக்கிறது, மற்றவனை எப்படி சைலண்ட் அட்டாக் பண்ணுறது, சிஸ்டத்தில் எப்படி ஒரு அரசாங்கத்தை வீழ்த்துறது, நெட்டை பயன்படுத்தி ஒரு அரசாங்கத்தை எப்படி கவிழ்க்கிறது, இப்படி நிறைய விஷயங்களை தேடிக்கிட்டு இருக்கிறா. நீங்கள் நான் எதை தேடுகிறோம்? நீங்கள் தேவனை தேடினால் தேவனைத்தான் கண்டுகொள்வீர்கள். ஒரு ஸ்மார்ட் போன் கையில் இருக்குது, ஸ்மார்ட் போனில் எதை தேடுறீங்க? உங்கள் ஸ்மார்ட் போனில் வெல் பீயிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது செட்டிங்ஸில். சுருக்கமாக சொல்லி கொடுக்குவா, அதெல்லாம் நீங்கள் ரீசெட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஒருவேளை அதையும் தெரிஞ்சு வச்சுருக்கிற பாவிகள் இருக்கிறாங்களா என்னன்னு தெரியல. இந்த வெல்பீயிங்கில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, அதை போய் டச் பண்ணாலேவும் நீங்கள் என்னென்ன ஆப்பை எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றது தெரியும். எனக்கு என் மனைவிக்கு சண்டை வந்துச்சுன்னா அதை போட்டு கையில் கொடுத்துட்டு போயிடுவேன், இந்த பார்த்துக்க எந்தெந்த ஆப்பை எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணியிருக்கேன்னு. கவனிச்சிங்களா? ஸ்மார்ட் ஃபோனில் நீங்கள் எதை அதிக நேரம் தேடுறீங்க? உங்கள் லைஃப்பில் இன்றைக்கி தேடுறது, உங்கள் லைஃப்பில் தேடுறீங்களா இல்லையோ? இன்றைக்கி எல்லாருடைய தேடல் எங்கே அடங்கிருச்சுங்க? உங்களுடைய எல்லாருடைய தேடல் எங்கே இருக்குது? ஒரு வேலையை தேடுறீங்க, கண்டுபிடிச்ச பிறகு நல்ல வேலையை தேடிட்டா இருக்கிறீங்க, நல்ல வேலை கிடச்சிருச்சு, ஸ்தோத்திரம் அல்லேலூயான்றீங்க. ஒரு பள்ளிக்கூடத்தை தேடுறீங்க, ஒரு கல்லூரியை தேடுறீங்க, கிடச்சிருச்சு, கல்லூரியை தேடி கண்டுபிடிச்சி அட்மிஷன் போட்டாச்சு, இனி போயிட்டு இருக்கும்போது இதை காட்டி பெஸ்ட்டாக இருக்குமா அப்படின்னு தேடுறீங்களா? இல்லை. ஆனால் உங்கள் அனுதின வாழ்க்கையில் எதையோ ஒன்று தேடிக்கிட்டே இருக்கிறீங்க பாருங்கள். உங்கள் கையில் இருக்கிற அந்த ஸ்மார்ட் போன் வழியாக சின்ன பிள்ளையாக இருக்கட்டும், வாலிபர்களாக இருக்கட்டும், முதியவர்களாக இருக்கட்டும், எதையாவது ஒன்று தேடிக்கிட்டே இருக்கிறீங்க. நீங்கள் என்னத்தை தேடுறீங்களோ அதை கண்டுபிடிப்பீங்க. அதை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதை அனுபவிக்கிங்க. அவ்வளோ சீக்கிரத்தில் அது உங்களை விட்டு போகுமா? கர்த்தரை தேடுங்க, கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடி பழகுங்க, உங்களுடைய தேவைக்கு ஏற்றாறு போல. ஆனால் அவருடைய சமூகத்தை நித்தமும் தேடுங்க, அப்போதான் அவரை கண்டுபிடிக்க முடியும். அவரை தேடலைன்னா நீங்கள் என்ன செய்ய முடியாது? அவரை கண்டுபிடிக்க முடியாது. எங்கே போய் நான் தேடுறது? எப்படிங்க நான் தேடுறது? இந்த வடாந்திர வாழ்க்கையில் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை கவனிச்சிங்களா? அவன் கானானை நோக்கி போயிட்டு இருக்கிறான். ஒரு மலை மேலே ஏறி வர்றான். மலையில் ஏறணுன்னே இந்த வனாந்திரத்தை கொஞ்சம் இமேஜின் பண்ணுங்க. எல்லாருடைய சிந்தையில் நான் சொல்ல வர விஷயத்தை இமேஜின் பண்ணு. இப்படி எல்லாரும் யாரெல்லாம் கவனிக்கிறீங்க?
ஒரு சிந்தைகள் அப்படியே வனாந்திரத்தை இமேஜின் பண்ணுங்க. நம்ம பார்க்குற இந்த மலைகள் அல்ல, பாலைவனமும் அல்ல, சில சர்ப் இந்த கிரக்ஸ் புதர்கள் இருக்கும். அதுதான் ஒரு சின்ன செடி வகை, கொஞ்சம் மரம் மாதிரி சின்ன மரம் மாதிரி வளர்ந்துருக்கு. இதுக்கு பேர் தான் வனாந்திரம். கற்களும் மண்ணும் கரடு முரடான இதுதான் வனாந்திரம். யாரெல்லாம் கவனிக்கிறீங்க? இங்கே இருக்கிற மலை அல்ல, பாலைவனமும் அல்ல. பாலைவனத்தை பார்த்துருப்பீங்க, வெறும் மணலாக இருக்கும். இந்த வனாந்திரம் என்பது மரங்கள் இருக்காது, பசுமையான செடிகள் இருக்காது. ஆனால் ஆங்காங்கே புதர்கள் இருக்கும், மரங்களைப் போல சின்ன சின்ன குட்டையாக பெரிய செடிகள் இருக்கும், மரங்கள் அல்ல. இந்த வனாந்திரத்தை இமேஜின் பண்ணுங்க. இப்போ 40 வருடமா பிரயாணம் பண்ணிட்டு இருக்கு இந்த ஜனங்களை கொஞ்சம் கவனிங்க. பிரயாணம் பண்றான். யாரை தேடி இப்போ பிரயாணம் பண்ணிட்டு இருக்கிறான்? கானானை தேடி பிரயாணம் பண்ணிட்டு இருக்கிறான். தேடுங்களும் இப்பொழுது கண்டுபிடிப்பீங்கன்னு ஆண்டவர் சொன்னது போலதான் அவனும் தேடிட்டு இருக்கிறான். இப்போ எதை தேடுறான்னா, எகிப்திலிருந்து புறப்பட்ட நாள் முதற்கொண்டு கர்த்தராகிய தேவன் மோசையை கொண்டு சொன்ன அந்த கானானை தான் தேடுறான். இப்போ ஒரு மேடில் ஏறி நிற்கிறான். மேடில் நிற்கணும்னு தூரத்தில் பார்க்குறான். எப்பவுமே என்ன செய்ய, இக்கரைக்கு அக்கறை அந்த பச்சை பார்த்தோன்னே அப்பா காணான் மாதிரி தெரியுதுடா. அப்படி மேட்டில் நின்று பார்க்குறான். பள்ளத்தாக்க பார்த்தோன்னே காணான் மாதிரி தெரியுது. இதுதானோ அப்படின்னு கேட்கும்போது, கொஞ்சம் ட்ராவல் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பாஷை ஒரு மாதிரியா இருக்கு. என்ன இவன் பாஷை வித்தியாசமாக இருக்குது, காணானியர் பாஷை இது இல்லையா? ஓ, காணான் இது போல போல. மோசை இப்போ பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. காணானுக்கு இன்னும் போக வேண்டிய தூரம் இருக்குது. இப்போ ஆண்டவர் சொல்கிறத மாத்திரம் கேளுங்க. இது காணான் இல்லையா? இப்போ தாழ்வில் இறங்கி வரா. பள்ளத்தாக்கில் இறங்கினே மறுபடியும் ஆண்டவர் பள்ளத்தாக்கிலிருந்து கிளம்ப சொல்றாரு. பார்க்குறான், இந்த மலையாத்தான் இருக்கும் போல, இந்த மலைக்கு பின்னாடி தான் காணான் இருக்கு போல. எப்படி இவருடைய இமேஜினேஷன் எப்படிங்க? இந்த மலைக்கு பின்னாடி தான் காணான். இப்போ மலையில் ஏறுன்னு மறுபடியும் பார்க்குறா. அப்பாடா காணானுக்கு வந்துட்டோம் போல அப்படின்னு. ஆனால் அது காணான் அல்ல, இவன் காணாமல் இருக்கிறது. அது எது கிடையாது? ஆண்டவர் தேடுங்கள் கண்டுகொள்வீர்கள் என்றால் எப்பொழுது வரைக்கும் தேடு சொல்லுற? பார்க்குற வரைக்கும் தேடு, கண்டுகொள்கிற வரைக்கும் தேடு. இவனுடைய தவறான முடிவுகள் தான் 40 வருஷம் ஆச்சு இவன் தேடின காணானை கண்டுபிடிக்கிறதுக்கு. இவன் செய்த தவறின் விளைவுகள், இவன் செய்த அந்த மால் பிராக்டிசஸ், இதன் வழியாக ஏற்பட்ட அந்த சீக்வன்சஸ், இதுதான் என்ன செஞ்சுச்சுங்க? 40 வருஷம் டிலே பண்ணிட்டு இருக்கு. உங்க வாழ்க்கையில பரம காணானை பெற்றுக்கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. ஆனா அந்த பரம காணானுக்கு நிழலாட்டமாக இருக்கிற அந்த தேவ ராஜ்யத்தை உங்களுடைய இருதயத்தில் எத்தனை பேர் பெறலையோ தேடுங்க. தேவ ராஜ்யம் சமாதானத்தை கொடுக்கும். பரலோக ராஜ்யம் சமாதானம். உங்களுக்குள்ள அந்த ராஜ்யம் இருக்கிறதே, அந்த ராஜ்யத்தை நீங்க தேடுங்க, மெய்யான சமாதானத்தை பெற்றுக்கொள்வீங்க. ஆனா நிறைய காணானை பெற்றுக்கொள்ளணும் பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில நீங்க காணானை நீங்கள் பெற்றிருந்தீங்கன்னா சமாதானம் இருப்பீங்க, சந்தோஷமா இருப்பீங்க. தேவையில்லாத கடை வாங்கி, தேவையில்லாத தொழில்களை செய்து, தேவையில்லாத வேலைகளை செய்து, தேவையில்லாத ஐக்கியப்பட்டு, தேவையில்லாத ஃபெலோஷிப்பில் போய் நிம்மதி இழந்துருச்சுன்னா காணான் உங்களை விட்டு விலகிட்டு இருக்குன்னு அர்த்தம். தேடுங்கள், அனுதினமும் தேடுங்க, அப்போ தான் அனுதினமும் உங்களுக்கு கிடைக்கும். அல்லேலூயா. இப்போ வருவோம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. இப்போ இந்த வனாந்திரத்தில் பிரயாணம் பண்ணிட்டு இருக்கிறா. வனாந்திரத்தில் பிரயாணம் பண்ணும்போது இந்த ஜனங்களுக்கு பாருங்க, தாகவிடாய் இருக்கிறான். ரொம்ப தாகம், தண்ணி தவிக்குது. கர்த்தர் கைவிட்டாரா? பசிக்குது, கர்த்தர் கைவிட்டாரா? தாகத்துக்கு தண்ணி கொடுத்தாரு, சாப்பிட்றதுக்கு ஆகாரத்தையும் கொடுக்குறாரு. இப்போ பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறா. இந்த வனாந்திர வாழ்க்கையை நம்மோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். இந்த வனாந்திர வாழ்க்கையில் அவர்கள் பிரயாணப்பட்டு போய் கொண்டிருக்கும் போது அவர்களுக்கு நிழல் கொடுக்க ஒரு மரம் கூட இருந்ததில்லை. கானான் இவர்களுக்கு எப்படிப்பட்டது என்றால், மரங்கள், அதாவது கானகம் என்று சொல்லுவோமே, மரங்களால் நிறைந்த, பசுமை நிறைந்த, அதனுடைய காலநிலை மிகவும் மனிதனை குளிர்ச்சிப்படுத்துகிற, மனிதனை சந்தோஷப்படுத்துகிற ஒரு தேசம். இவருடைய இமேஜினேஷனுடைய எண்ணமெல்லாம் பசுமையான மரங்கள், அடர்ந்த வனங்கள், இந்த உட்லேண்ட்ஸ் சொல்லுவார்களே, கானகம் நிறைந்த ஒரு தேசம். ஆனால் இவன் பிரயாணம் பண்ணுகிற இடத்த பாருங்க, இவனை குளிர்விப்பதற்கு, இவனுக்கு நிழல் கொடுப்பதற்கு ஒரு மரம் இல்லை. இந்த வனாந்திரத்தில் ஒரு மரம் இல்லை. ஆனால் உண்மை என்னவென்றால், 40 வருடங்களாக வனாந்திரத்தில் நிழல் கொடுக்க மரங்கள் இருந்ததில்லை. மரங்களின் தேவையும் அங்கே வேண்டியதில்லை. ஏனென்றால் அவர்களுக்கு நிழல் கொடுக்க அவருடைய தேவனே அவர்களுக்காக இருந்தார். அவர்களுக்கு நிழல் கொடுக்க தேவனே இறங்கி வந்தார். இந்த தேவனை குறித்து இந்த வேதாகமத்தில் வாசிக்கும் போது, மோசேயை விசுவாசித்தான். இந்த கிறிஸ்துவின் ஆவி அவனுக்குள்ளாக இருந்ததனால்தான் எபிரேயர் நிருபத்தில் வாசிக்கிறோம், கிறிஸ்துவின் ஆவியை பெற்றவனாக மோசே இருந்தான். இந்த கிறிஸ்துவின் ஆவி இருந்ததனால்தான் வனாந்திரத்தில் நடந்து போவதற்கு அவன் தயங்காமல் நடந்து போனார். அவனை குளிர்விப்பதற்கு, அவர்களை மகிமைப்படுத்துவதற்கு, அல்லது அவர்களை ஆசுவாசப்படுத்துவதற்கு அங்கே மரங்கள் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் மரங்கள் கொடுக்காத ஒரு குளிர்ச்சியை, சந்தோஷத்தை
சந்தோஷத்தை, கர்த்தருடைய பிரசன்னம் அங்கே கொடுத்து கொண்டே இருந்தது. 40 வருடங்களாக அவர்கள் வெயிலை காணாமல் அந்த மேகத்தின் நிழலில் நடந்து கொண்டே இருந்தார்கள். நம்முடைய இந்த வனாந்திர வாழ்க்கையில நமக்கு நிழல் கொடுக்க, நமக்கு பணம் கொடுக்க, நமக்கு நிழல் கொடுக்க ஒரு மனம் இல்லை, அதாவது மனிதன் இல்லை. பணம் கொடுத்து உதவுவதற்கு ஒரு மனிதன் இல்லை, கல்வி கொடுத்து உதவுவதற்கு ஒரு மனிதன் இல்லை. இதே தெருவுகளில் படிக்க முடியாமல் இருக்கிற அநேக தம்பிமார்கள் தங்கச்சிமார்கள் இதற்கு பின்புறத்தில், சபைக்கு பின்புறத்தில் இருக்கிற, இன்றைக்கு நமக்கு ஒரு வேலை பணத்தை கொடுத்து படிக்குவதற்கு ஆள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், எந்த மரம் என்கிற மனிதன் நமக்கு நிழல் கொடுக்காவிட்டாலும் சிலுவையின் மரம் நமக்காக நிழல் கொடுத்து கொண்டிருக்கிறது. அந்த சிலுவையின் மரம் இந்த வனாந்திர வாழ்க்கையில நாம் பின்தொடர்ந்து வருகிறது. அந்த சிலுவையின் நிழல்ல நாம் இளைப்பாறுதல் அடைகிறோம். அந்த சிலுவையின் நிழல்ல, சிலுவையின் மரத்தின் நிழல்ல சுகம் பெறுகிறோம், நம்பிக்கை அடைகிறோம். சுகத்தை பெற்று இன்னும் அவருக்குள் வாழ்வதற்கு உற்சாகத்தை பெற்றுக் கொள்கிறோம். அல்லேலூயா. இந்த வனாந்திர வாழ்க்கையில பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிற ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாய் உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், உங்களை குளிர்விப்பதற்கு ஒரு மரம் உண்டு, அது நீங்கள் நம்புகிற மனிதன் அல்ல. உங்களை ஆசுவாசப்படுத்த ஒரு மரம் உண்டு, அது நீங்கள் நம்புகிற கல்வி அல்ல. உங்களை சிறப்பானவர்களாக, சீருள்ளவர்களாக மாற்றுவதற்கு ஒரு மரம் உண்டு. நீங்கள் நினைக்கிற செழிப்பு அல்ல, ஐஸ்வர்யம் அல்ல, ஆசீர்வாதம் அல்ல, பணம் அல்ல, சிலுவை என்கிற மரத்தின் நிழலே. ஒரு பழைய பாடல் உண்டு பாருங்க, சிலுவையின் நிழலில் அடியான் சாய்ந்து இளைப்பாறுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இது உலகத்திற்கு பைத்தியம். இந்த மரத்திலே ஒரு கிளை இல்லை, இந்த மரம் பசுமையாக இல்லை. உலகத்திற்கு பைத்தியம் இந்த மரவில், இந்த மரத்தில் ஒரு பூக்கள் கூட இல்லை. உலகத்திற்கு பைத்தியம் இந்த மரத்தில் ஒரு கனிகள் கூட இல்லை. உலகத்திற்கு பைத்தியம் இது ஒரு சின்ன கிளைகள் கூட இல்லை. ஆனால் வெட்டப்பட்ட கிறிஸ்துவின் சரீரம் தொங்கின அந்த மரத்தை நீங்களும் நானும் விசுவாசித்ததினால் அவர்கள் நம்பின மரங்கள், மனிதர்கள் உலக ஐஸ்வர்யம் கொடுக்காத சமாதானத்தை நாம் பெற்று இன்றைக்கு தேவ சமூகத்திலே வாழ்கிறவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கு நீர் என்னை துரத்து விடுவார், ஆனால் என்னை கண்டுபிடிக்கிற எவனும் கொன்று ஓடுவான். இன்றைக்கு தேவன் நம்மை துரத்தி விடுகிறவர்களாக அல்ல. ஏதேனை விட்டு துரத்தப்பட்ட போது அவன் சொன்ன வார்த்தை, ஏதேனுக்கு அருகாமையில் இருந்த போது அவன் துரத்தப்பட்டான், அப்பொழுது சொல்ல வார்த்தை. ஆனால் இன்றைக்கு உங்களையும் என்னையும் கவனித்து பாருங்கள். ஏதோனை போல ஒரு சௌகரியமான வாழ்க்கை இல்லை, ஏதோனுக்கு அருகாமையில் இருக்கிற ஒரு சூழ்நிலை கூட இல்லை. ஆனால் ஒன்றை நான் நம்பி வந்திருக்கிறேன், எனக்காக வெட்டப்பட்ட சிலுவையின் மரம் உண்டு. எனக்காக வெட்டப்பட்ட சிலுவையின் மரத்திலே கிறிஸ்து இருப்பதினால் சிலுவை எனக்கு போதும். சிலுவையின் மரம் எனது பாக்கியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சிலுவையின் மரத்தின் நிழலே என்னை ஆசுவாசப்படுத்துகிறது, என்னை சந்தோஷப்படுத்துகிறது, என்னை கனப்படுத்துகிறது, என்னை உயர்த்தி வைக்கிறது. ஆமென். அருமை சகோதரனுடைய சாட்சி சொல்லிட்டு முக்கியமான ஒரு பிரசங்கம் உண்டு. 2 வருடமா சகோதரனுக்கு சொல்லிக்கிட்டே இருந்தேன், அவர் என் மேலே கோவப்பட மாட்டார், கோவப்பட்டாலும் ஆண்டவர் அந்த கோவத்தை மாற்றிட்டு வரேன். நேற்றைக்கு முந்தைய நாளில் 2 மாதமாக அந்த ரிகபிலிசேஷன் மறுவாழ்வு மையத்தில் இருந்தார் இந்த குடி போதைக்காக. முந்தா நாள் போய் அவர் காரில் கூட்டு வரும்போது அவங்க குடும்பத்தார் யாருமே கவனிக்கலை. எப்படி இருந்துச்சு பிறகு உள்ளே நுழைஞ்சேன்னே உங்கள் அனுபவங்களை சொல்லுங்கன்னு. வீட்டுக்கு போனேன்னே எவையெல்லாம் இங்கே நம்மளை அனுப்பிவிட்டானோ பூரத்தை விச வச்சு கொல்லணும்னு தான் நினச்சி சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா? அங்கே இருந்த அந்த 1 வாரம் 2 வாரத்தில் அந்த ஸ்ட்ரெஸ்ஸு அதிகமாகும் போது வீட்டுக்கு போனோன்னே யாரெல்லாம் இங்கே நம்மளை கொண்டு வந்து போடுறதுக்கு ஐடியா கொடுத்தாங்களோ, கொண்டு வர்றதுக்கு போனோன்னே சோத்தில் விஷத்தை வச்சு எல்லாத்தையும் கொண்டு போடணும். என்ன சொல்ல வரேன் தெரியுங்களா? மறுவாழ்வு மையங்கள் இருக்கலாம், உங்களை ஆசுவாசப்படுத்த என்ன வேணா இருக்கலாம், ஆனால் அவங்களுக்கு உங்களுக்கு பாசிட்டிவ் கிடையாது, நெகட்டிவான எண்ணங்கள் தான் வரும். ஆனால் கிறிஸ்துவனுடைய சமூகத்துக்கு வரும்போது உங்களை அறியாமல் ஆத்மீக சமாதானம், ஆத்மீக சந்தோஷம் உங்களை நிறைக்கும் பாருங்க. அல்லேலூயா. எத்தனை ரிகபிலேஷன் சென்டர் இருக்கலாம், எவ்வளவு பெரிய மாடஸ்டி இருக்கலாம், ஆனால் இதெல்லாம் கொடுக்காத ஒரு ஆத்மீக சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் எது கொடுக்குன்னா கல்வாரி சிலுவை நிழல் தாங்க. அந்த சகோதரருக்கு 2 வருஷமாக நான் சொன்னேன், கர்த்தர் என்னை கொண்டு சில விஷயங்களை பேசினால் நடக்கும், ஒரு இடத்துக்கு உங்களை அனுப்பிவிடுறேன், அங்கே கொஞ்ச நாள் இருங்க எல்லாம் சரியாயிரும். கேட்கல. 2 வருஷத்தில் இங்கே இருக்கும்போது 1.5 லட்சம் காலி, இப்போ அங்கே ஒரு 50,000 காலி. இப்போ போயிட்டு நல்லா ஆரோக்கியமாக வந்திருக்கிறார். இதைத்தானே பரிசுத்தாவியார் உனக்கு கூட தெரிஞ்சு இருக்கிற அரகஞ்சா குடிச்சிட்ட ஆளுக்கெல்லாம் ஆண்டவர் இப்படி கொடுக்கலையே ஆலோசனை. இங்கே இருந்து அநேக குடியார்களுக்கு தேவன் இப்படி ஆலோசனை கொடுக்கலையே, ஆனால் எல்லாம் மாறிட்டு இருக்கிறாங்களே. தேவன் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு கீழ்படிச்சோம்னா நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் மேன்மை கிடைக்கும். எத்தனை பேர் ஆமான்றீங்க? அந்த குடும்பத்திற்காக தொடர்ந்து உங்களுடைய ஜபங்களை தாங்க. இந்த குடிப்பழக்கத்திலும்
கஞ்சா பழக்கத்தில் அல்லது வேற ஏதாவது பாவ பழக்கத்தில் இருக்கிறவங்களுக்காக தயவு செய்து ஜெபிங்க. அவளை உங்களுடைய ஜெபத்தில் தாங்குங்க. கல்வாரி சிலுவை நிழலை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இந்த கல்வாரி சிலுவை நிழலில் இருக்கிற நாம் ஒருபோதும் உலகம் சொல்லுகிற பைத்தியகரமான வார்த்தைகளுக்கு செவி சாய்க்கவே கூடாது. செவி சாய்க்கவே கூடாது. யாரெல்லாம் சொல்றீங்க இந்த சிலுவை நிழல் எனக்கு போதுன்னு? அடுத்த வாரம் சிலுவை கொண்டு வந்து வச்சிருவோமா? சர்ச்சு முன்னாடி சிலுவை கொண்டு வந்து வச்சிருவோமா? ஐ எம் நாட் டாக் அபவுட் கார்னல் கிராஸ் பட் ஸ்பிரிச்சுவல் கிராஸ். இந்த ஆவிக்குரிய சிலுவையை குறித்து பேசிட்டு கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கார்னல் சிலுவை எதுங்க? மாம்சமான சிலுவை எதுங்க? மனுஷிகமான சிலுவை எதுங்க? ஒரு உடன் கிராஸோ அல்லது மெட்டல் கிராஸோ, இரும்புலையோ மரத்துலையோ, இதுதான் நான் பேசுகிற சிலுவை எதுங்க? ஸ்பிரிச்சுவல் கிராஸ், ஆவிக்குரிய சிலுவை. உங்களுக்கு எனக்கு ஆவிக்குரிய சிலுவை எதுங்க? நான் சொல்ல மாட்டேன்றீங்களே. பாடுதான். கர்த்தர் என்ன பாடு அனுமதிக்கிறாரோ அந்த பாடின் கீழே இருங்க, உங்களுக்கு நித்திய ஜீவன். அதோடு கூட தீர்க்காயுசு இலவசம். நான் தீர்க்காயுசுல சொல்ல மாட்டேன். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற இந்த சிலுவையின் பாடு கீழே இருங்க. சீக்கிரம் அந்த பாடு இது போகட்டும் சொல்லி ஏதாவது தவறான முடிவுகளை எடுத்தீங்கன்னா பாடுபட மாட்டீங்க, படாது பாடுபட்டுருவீங்க. கர்த்தர் உங்களுக்கு அனுபவித்திருக்கிற இந்த சிலுவையின் நிழல் இருங்க. இந்த சிலுவையின் நிழல் என்பது, இந்த பாடுகளின் நிழல் என்பது உங்களை ஷேப் பண்ணும். பரலோகத்துக்கு கொண்டு போவதற்கு உங்களுக்கு டிக்கெட் கொடுக்குது பாருங்க. அதோட இலவசமாக எதுங்க? தீர்க்காயுசையும் கொடுக்குது. நான் சொல்லவே மாட்டேன் உங்களுக்கு தீர்க்காயுசு ரெண்டாவது தான் பரலோகன்னு. ஃபர்ஸ்ட் உங்களை நித்திய ஜீவன். தீர்க்காயுசு கிடைச்சா என்ன, கிடைக்காட்டி என்ன பொறுத்த மட்டும் உங்களுக்கு நான் சொல்றேன். முதலாவது நீங்கள் நித்திய ஜீவனுக்கு தகுதியுள்ளவர்களாக மாறுவீங்க. ரெண்டாவது இலவசமா இந்த தீர்க்கதரிசியும் பெற்று இந்த தீர்க்காயுசையும் பெற்றுக்கொள்வீங்க. வயோதிபர்களுக்காக நான் சொல்லி ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். ஒருவேளை வயோதிப வயசை நான் அடைஞ்சிட்டேனே, இந்த வயோதிப வயசில் இருக்கிறேனே, என்னுடைய நிலைமை என்னவா இருக்குனால நீங்கள் யோசிக்க வேண்டியதில்லை. சீக்கிரமாக மறிச்சிருவனோ, சீக்கிரமாக நான் என்னுடைய ஓட்டத்தை முடிச்சிருவேன்னு நீங்கள் சிந்திக்க வேண்டியதில்லை. கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிற ஆண்டவராக இருக்கிறார். கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறாருங்க. ஒரே ஒரு ஊழியனுடைய சாட்சியை மாத்திரம் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். கொஞ்சம் கவனிங்க. ஒரு ஊழியம் செய்யும் போது அந்த ஊழியக்காரர் சொன்னது, தன்னுடைய வயோதிப பெற்றோர்களை பார்த்து கொண்டிருக்கும் போது ஊழியத்துக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ். இப்போ என்னுடைய பெற்றோர்கள்லாம் எனக்கு சம்பாரிச்சு கொடுத்தாங்க. நான் ஊழியம் செய்கிறதுக்கு போயிட்டு வர பெட்ரோலுக்கு, டிக்கெட்டுக்கு, ஊழியத்துக்கு தேவையான செலவுக்கு என்னுடைய பெற்றோர்கள் வயசானவங்க சம்பாதிச்சு கொடுத்தாங்க. நான் சொல்லுகிற ஊழியக்காரருடைய சாட்சியை கொஞ்சம் கேளுங்க. இந்த ஊழியக்காரருடைய சாட்சியை நீங்கள் கேட்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு உயிர்ப்பிக்கும். அப்போ இந்த வயதான பெற்றோரை பார்க்க முடியல, ஊழியங்களை செய்ய முடியல. இப்போ இவங்களை பார்க்கவா ஊழியங்களை பார்க்கவா, இவங்களை பார்த்துச்சுன்னா ஊழியத்துக்கு போகிற டைம் இல்லை, ஊழியத்துக்கு போக முடியல, டைம் மிஸ் ஆகுது. அப்போ ஒரு நாளில் பல நேரம் அவர் என்ன செய்திருக்கிறாருன்னா, ஆண்டவரே இவங்களுக்கு வயசாயிருச்சு, இது இங்கே இருக்கிற காட்டிலையும் உம்முடைய ராஜ்யத்துக்கு வந்துட்டாங்கன்னா சமாதானமாக இருப்பாங்க. நானும் கொஞ்சம் ஃப்ரீயாக ஆத்மாதாய பணியை செய்வேன், நானும் ஃப்ரீயாக விடுதலையோட எந்த கண்ட்ரோல் இல்லாமல் ஊழியங்களை செய்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் சொன்னார், இந்த வயோதிபரான பெற்றோரை உனக்கு நான் சிலுவையை அனுபவிச்சிருக்கிறேன். நீ விடுதலையாக ஊழியம் செய்வேன்னு நினைக்கிற, ஆனால் இந்த வயோதிப பெற்றோர் உனக்கு இல்லைன்னா விடுதலையோடு ஊழியம் செய்கிறேன்னு நினச்சி நீ உன்னுடைய ஊழிய பாதையில் விழுந்து போவ. நீ இதை என்ன செய், இந்த சிலுவையை சுமந்துட்டு இந்த ஊழியத்தை செய், நல்லா இருக்கும் ஊழியானாராம். அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் ஒரு அடிக்கடி இப்படி நினச்சதுனால ஸ்ட்ராங்காக பேசினாரா, மகனே உன்னை பயன்படுத்துகிறவர் நான், உனக்கு என்ன தகுதி இருக்குது, உனக்கு என்ன திறமை இருக்குது, உனக்கு என்ன பலன் இருக்குது, உன்னை பலப்படுத்துகிற அதே ஆண்டவர் நான் நினைத்தா இந்த வயோதிப தாயின் தகப்பையும் என்னால் பயன்படுத்த முடியும். உன்னை பயன்படுத்துகிற ஆண்டவர் நான் தான் அவர்களோடு இருக்கிறேன். நான் நினைத்தால், நான் சித்தம் கொண்டால் இந்த வயோதிப மனிதனையும் மனுஷியையும் நாம் பயன்படுத்த முடியும். ஆனால் நான் அவர்களை உனக்கு நிழலாய் இருக்கும்படி இந்த சிலுவையை அனுமதித்திருக்கிறேன். அவர்களுக்கோ ஒரு இளைப்பாறுதலை கட்டளையிட்டு என் ராஜ்யத்திற்குள் கொண்டு வர நான் ஆசை வைத்திருக்கிறேன். இப்பொழுது நீங்கள் நினைவு கொள்ளுங்கள், வயோதிப தாய்மாரே, வயோதிப தகப்பன்மாரே, உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் பாரமாய் இருப்பதை போல் அவர்கள் பேசிவிடலாம். ஊழியங்களுக்கு நீங்கள் பாரமாய் இருப்பதை போல உங்களுடைய பேர பிள்ளைகள் உங்களை பேசிவிடலாம். ஆனால் அவர்களை பயன்படுத்துகிற அதே ஆண்டவர் தான் உங்களுக்குள் இருக்கிறார். அவருடைய சமூகம் உங்களுக்குள் இருக்கிறது. வயோதிபர்களான உங்களையும் கர்த்தர் பயன்படுத்த முடியும். 80 வயதான சிமியோனை கர்த்தர் பயன்படுத்தினார் என்றால்
என்றால் 80 வயதுக்கு மேற்பட்ட அங்கே அன்னாளை கர்த்தர் பயன்படுத்தினார் என்றால் 80 வயதுக்கு மேற்பட்ட காலை சொல்லுகிறார் அதே வாலிப பலத்தோடு இருக்கிற என்று சொல்லுகிறான் என்றால் 120 வயதான மோசையை கண்கள் இருளாதபடி கர்த்தர் அவனை பயன்படுத்தினார் என்றால் அந்த தேவன் இங்கே வாழ்கிறார். இங்கே இருக்கிற வயோதிபர்களையும் பயன்படுத்த கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். இங்கே இருக்கிற வயோதிபர்களையும் கர்த்தர் பலப்படுத்தி பயன்படுத்துவதற்கு அவர் ஆசையுள்ள தெய்வமாகவே இருக்கிறார். There is no any reliable tree in our life except cross in which Christ died. கிறிஸ்து மரித்த சிலுவையின் நிழலை தவிர எந்த மரத்தின் நிழலையும் வாஞ்சிக்காதீர்கள்.